Hello students, நம்ம இது வரைக்கும் System of Particles and Rotational Motionல ஒரு 20 sums வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஓகே, ஸோ இந்த கிளாஸ் ஒரு 20 sums வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஃபைன். ஸோ இந்த கிளாஸில் மெயினாக சென்டர் ஆஃப் மாஸ், சென்டர் ஆஃப் கிராவிட்டி இது பேஸ் பண்ண சம்ஸும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பேஸ் பண்ண சம்ஸும் கொஞ்சம் வந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு தி 21st one. ஓகே, சரி. 21st சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட். ஓகே, ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின். ஆப்ஷனில் வந்து காம்பினேஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஏ அண்ட் பி கரெக்டாக, பி அண்ட் சி கரெக்டாக அப்படிங்கிறது. ஸோ அப்போ இதில் வந்து எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் அ பாடி ஆல்வேஸ் கோயின்சைட் வித் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த பாடி. சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த பாடியும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் கோயின்சைட் ஆகும்னு சொல்கிறாங்க. தட்ஸ் நாட் த கேஸ். ஓகே, தீஸ் ஆர் டூ டிஃப்ரெண்ட் கான்செப்ட். நம்ம தியரி பார்க்கும்போது தெளிவாக வந்து பார்த்துருந்துருப்போம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம எந்த அளவுக்கு கன்சிடர் பண்ணும்போது மேலே வந்து ஒரு பெரிய ராடு வச்சுருந்துருப்போம், ரெண்டு சைடு ரெண்டு மாஸ் இருந்திருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷனில் சென்டர் ஆஃப் மாஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இட் வில் பி அட் டூ டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ். எல்லாமே தியரியில் எக்ஸாஸ்டிவாக பார்த்தாச்சு. ஸோ தட் இஸ் நாட் த ஒன். ஓகே, தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். ஓகே, அது புரிஞ்சுருந்துருக்கணும். சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் அ பாடி இஸ் த பாயிண்ட் அட் விச் த டோட்டல் கிராவிடேஷனல் டார்க். ஓகே, ஸோ கிராவிடேஷனல் டார்க்கை பேலன்ஸ் பண்ணுறதுனாலே ஸோ தட் இஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ரைட். இங்கே சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆஃப் மாஸ்ங்கிறது மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணுது. அது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது பற்றி கிடையாது. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் ஆல்சோ இன்கரெக்ட். ஓகே, statement B. C. Couple on a body produces both translation and then rotational motion in a body. அதை பார்க்கும்போதே தெரியுது. couple வந்து there is two equal and opposite forces acting such that there is some distance between those two forces. அதான் couple வந்து கான்ஸ்டியூட் பண்ணோம். அது இருக்கும்போது you are going to have only rotation. That's a pure rotation case. தியரியிலே பார்த்து ஒன்று. ஸோ அப்போ ரொட்டேஷனல் மோஷன் மட்டும்தான் இருந்துருக்கணும் அப்போ கப்பல் அப்போ. ஸோ இது ரெண்டுமே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே, மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கிரேட்டர் தேன் ஒன் மீன்ஸ் the small effort can be used to lift a large load. Okay, see mechanical advantage அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் கொடுக்க போகிற அட்வான்டேஜ்னால் எனக்கு ஃபேவரபிள் சிச்சுவேஷன் மாதிரி. ஓகே, ஸோ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ்னால் நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்க போகிறேன். சி எஃபிஷியன்சின்னு ஒன்று வந்து பார்ப்போம். ஸோ அது வந்து எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ எஃபிஷியன்சி அப்போ ஹீட் இன்ஜின் கேன் நெவர் பி 100% அப்படின்னு தெர்மோடைனமிக்ஸில் வந்து படிப்போம். ஸோ அந்த சிச்சுவேஷனில் எஃபிஷியன்சி வந்து எனக்கு 100% வரவே வராது. எப்போவுமே நான் கொடுக்குற எனர்ஜியோட ரிட்டர்ன் எனர்ஜி ஐடியல் சிச்சுவேஷனில் ஈக்குவலாக வரும். பட் ஆனால் ரியல் டைமில் கண்டிப்பாக அதோட கம்மியாக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் எஃபிஷியன்சி. இங்கே வந்து மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்க வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஃபோர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, சி ஃபோர்ஸில் வந்து நம்ம இந்த புள்ளி சிஸ்டம்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. ஓகே, ஸோ சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மாதிரி அதெல்லாம். ஸோ நம்ம வந்து லிஃப்ட் பண்ணும்போது எனக்கு என்னென்னா புள்ளியில் வச்சு நம்ம லிஃப்ட் பண்ணும்போது 2 புள்ளி காம்பினேஷன் 3 புள்ளி காம்பினேஷன்ஸ் எல்லாம் நம்ம மேக் பண்ணும்போது என்னோடய ஃபோர்ஸ் வந்து என்னால் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வந்து படிக்கும்போது வால்யூம் 2 ஃபிசிக்ஸில் வந்து பார்க்கும்போது லிக்விடில் வந்து அதை வச்சு நம்ம பண்ணுவோம். ஓகே, காரை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஹைட்ராலிக்ஸில் யூஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து எனக்கு என்னென்னா ஸ்மால் ஃபோர்ஸ் வச்சு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த காரை வந்து லிஃப்ட் பண்ண முடியும். அதுக்கு நான் எதை வச்சு காம்பன்சேட் பண்ணுவேன் அப்படின்னா டிஸ்டன்ஸ். ஓகே, ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ வந்து நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு அதிகம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபோர்ஸ் வந்து என்னால் டிக்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, மெக்கானிக்கல் அட்வான்டேஜே ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதியிருந்தால் எப்படி வந்து இருந்திருக்கணும். மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் ஃபோர்ஸ். எனக்கு என்ன கிடச்சிச்சு. ஓகே, அவுட்புட் ஃபோர்ஸ் டிவைடட் பை இன்புட் ஃபோர்ஸ். ஓகே, இதே எஃபிஷியன்சி என்ன இருந்திருக்கணும். அவுட்புட் எனர்ஜி எனக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து கிடச்சிச்சு யூஸபிள் எனர்ஜி டிவைடட் பை த இன்புட் எனர்ஜி. அதுக்கு பதிலாக இங்கே அவுட்புட் ஃபோர்ஸ் டிவைடட் பை இன்புட் ஃபோர்ஸ் தான் எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். ஓகே, எனக்கு எவ்வளோவா அதில் வந்து பெனிஃபிட் கிடச்சிது அப்படிங்கிறது. ஸோ அவுட்புட் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது when compared to the input force. ஓகே, அப்போ அது பார்க்கும்போதே நம்மளுக்கு என்ன தெரியுது. ஸோ இஃப் திஸ் இஸ் கிரேட்டர் தென் 1 அது என்ன வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. எனக்கு வந்து நான் கொடுத்த ஃபோர்ஸே கம்மி, ஆனால் எனக்கு கிடச்ச ஃபோர்ஸ் வந்து நிறைய கிடச்சிருக்கு. ஓகே, அது வந்து நம்ம இந்த புள்ளி சிஸ்டம் எல்லாத்துலேயுமே வரும். ஓகே, அதே மாதிரி நம்ம ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து பார்க்கும்போது மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது அது என்னங்கிறதும் எப்படி வந்து நம்ம கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்து நிறையா வருது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டும் உண்டு. ஓகே, அது நம்ம பார்க்கும்போது புரிஞ்சிடும். பட் ஜென்ரலாக இங்கே வந்து என்ன கொடுத்துருந்துருக்காங்க, இஃப் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னா எனக்கு வந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது when compared to the forces that I have given. ஓகே, அப்போ கிரேட்டர் தென் 1 மீன்ஸ் என்ன அர்த்தம், எனக்கு ஸ்மால் எஃபர்ட் நான் கொடுத்தது வந்து இன்புட் ஃபோர்ஸ் வந்து ஸ்மால் எஃபர்ட் தான். அதை வச்சு நான் எதை நான் லிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா லார்ஜ் லோடு. இப்போ நான் 5 நியூட்டன் கொடுத்தேன் அப்படின்னா இன் டர்ன்ஸ் நான் வந்து ஒரு 10 நியூட்டன் இருக்க போகிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லிஃப்ட் பண்ணேன். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகே, அப்போ டி வந்து கரெக்டு. கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட்டில் எதை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கொடுத்துருந்துருக்காங்க இங்கே ஏபி இந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஏபிசி மூணுமே தப்புன்னு தெரியும். அப்போ ஆப்ஷன் டி தான் எனக்கு வந்து என்னென்னா
கரெக்ட்டு. இதில் உள்ள ஸ்டேட்மெண்ட் டி தான் கரெக்ட்டு. அதுக்கு வந்து எந்த ஆப்ஷனையும் சூஸ் பண்ண முடியாது 1 2 3 4ல. ஸோ நன் ஆஃப் த ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகே. அப்போ இந்த மாதிரி சம்லாம் எக்ஸாமில் வந்தால் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம முன்னாடியே சொல்லியிருந்திருப்பேன். இந்த மாதிரி சம்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஷுட் நாட் மார்க் எனி ஆப்ஷன்ஸ். ஓகே. 1 2 3 4 எதையும் மார்க் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. ஏன்னா நன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் இஸ் கரெக்ட். ஓகே. அப்போ நம்ம விட்டுட்டு வந்திருந்தோம் அப்படின்னா they'll give you 4 மார்க்ஸ். ஓகே. அதே இது அட்டன் பண்ணிட்டு வந்திருந்தோம்னா ஆன்சரே இல்லை, அப்போ -1 தான் கொடுப்பாங்க. ஓகே. ஃபிசிக்ஸில் ரேராக வரும், பயாலஜியில் கொஞ்சம் அதிகமாக வரும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஃபிசிக்ஸில் ரேராக தான் இந்த மாதிரி வரும் 1 2 சம். இப்போ வந்து இந்த மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் கிரேட்டர் தென் 1 இருக்குல்ல, ஸோ இது புள்ளி சிஸ்டம் வந்து வச்சிருந்தா எப்படி வந்திருக்கணும், சும்மா ஒரு பேசிக் ஐடியா மட்டும் கொடுக்குறேன். ஸோ இவள் ஒரு மேலே வந்து ஒரு புள்ளி வந்து ஃபிக்ஸடாக இருந்திருக்கும். ஓகே. அதில் வந்து அஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு சைடு வந்து நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம் அப்படின்னா கயிறு இருந்திருக்கும், ஒரு கயிறு வந்து கீழே வரப்போகுது. ஓகே. இது நம்ம ஸ்ட்ரைட்டாக மாஸில் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, கீழே ஒரு மாஸில் கனெக்ட் பண்ண போகிறேன்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும், இதில் ஒரு மாஸில் கனெக்ட் பண்ண போகிறேன்னா இது எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து இங்கே வந்து இது லெட்ஸ் இது வந்து 100 நியூட்டன் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், லிஃப்ட் பண்ணேன், இங்கேயும் 100 நியூட்டன் தான் இருந்திருக்கும், நானும் இந்த சைடு 100 நியூட்டன் கொடுத்து வந்து எழுதிருப்பேன். ஓகே. அப்போ வந்து மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வந்து there is no advantage. இன்புட் ஃபோர்ஸும் அவுட்புட் ஃபோர்ஸும் எனக்கு வந்து சேமாக தான், நான் எவ்வளோ கொடுத்தனோ அவ்வளோ ஃபோர்ஸ் வந்து எனக்கு வந்து தேவைப்பட்டுருந்துச்சு. ஓகே. இன்புட் ஃபோர்ஸ் வந்து நான் வந்து 100 கொடுத்துருந்தேன், எனக்கு அவுட்புட்டும் எனக்கு வந்து 100 வந்து தேவைப்பட்டுருந்துச்சு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1. அதே இது கிரேட்டர் தென் 1 வந்து எப்போ வந்துருந்துருக்கும், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா திஸ் புள்ளி இஸ் ஃபிக்ஸட். ஓகே. இது நகரக்கூடாது. அது கீழே வந்து நான் வந்து ஒரு ஹிஞ்ச் பண்ண போகிறேன், ஒரு மூவபிள் புள்ளி மாதிரி. ஓகே. இது வந்து எப்படி இருந்திருக்குன்னா மேலே வந்து ஒரு புள்ளி இருக்க போது கீழே ஒரு பாயிண்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணி நம்ம அந்த பின்னாடி ஒரு டேபிள் இருக்குது, சம்திங் இஸ் தேர். ஓகே. ஒரு பில்லர் இருக்குன்னா அந்த பில்லரில் வந்து மேலே கீழே மூவ் பண்ணுற மாதிரி நம்ம மாட்டி வச்சுருவோம். ஓகே. அப்போ இதில் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட மாஸை வந்து நான் வந்து விட்டுருக்கேன். அதே மாதிரி இந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த புள்ளியோட அதர் எண்டை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே. அப்போ இந்த சிச்சுவேஷனில் நான் இந்த மாஸை வந்து லிஃப்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, எனக்கு வந்து 2 ஃபோர்ஸ் வந்து இது வந்து லெட்ஸ் சே 100 நியூட்டன் இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஒரு 50, லெட்ஸ் சே திஸ் இஸ் கோயிங் டு பி 100 நியூட்டன். அப்போ 2 50 நியூட்டனாக ஸ்ப்ளிட் ஆயிரும். இது ஒரு 50 நியூட்டன், இது ஒரு 50 நியூட்டன். அப்போ நான் எவ்வளோ கொடுத்துருந்தா போதும் அப்படின்னா ஜஸ்ட்டு 50 நியூட்டன் கொடுத்துருந்தா போதும், என்னால் இதை லிஃப்ட் பண்ண முடியும். ஆனால் இந்த சிச்சுவேஷனில் 50 நியூட்டன் கொடுத்து நம்ம லிஃப்ட் பண்ணும்போது எனக்கு வந்து இங்கே நீங்கள் இழுக்கும் போது எனக்கு ரெண்டு சைடு உள்ளதுமே குறைஞ்சிட்டே வரும். ஓகே. இது ஒரு 2 மீட்டர் போச்சுன்னா இது ஒரு 2 மீட்டர் போகணும். அப்போ நான் இங்கே வந்து நான் 4 மீட்டர்ஸ் இழுத்தா தான் இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 மீட்டர் வந்து ரைஸ் ஆகும். ஓகே. ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புள்ளி சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பேசிக்காக புரியுறதுக்காக சொல்லியிருக்கேன். இந்த பேட்டர்ன்லாம் கொஷின் கேட்குறதில்ல, அதனால தான் இன் டெப்த்தாக எதுவும் நம்ம பார்க்கலாம். ஓகே. புள்ளி சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது புரிஞ்சிருந்தால் போதும். ஸோ நம்ம இழுக்கும் போது நம்ம 2 சைடு உள்ள கயிறை வந்து குறைக்க போகிறோம். அப்போ நீங்கள் 4 மீட்டர்ஸ் இருந்தால் மொத்தமாக அந்த லோடு வந்து எவ்வளோ தூரம் லிஃப்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் 2 மீட்டர்ஸ் மட்டும்தான் லிஃப்ட் ஆகும். இதே மாதிரியே நம்ம வந்து இதே லாஜிக் பேட்டர்ன்லேயே நம்ம வந்து எது பார்ப்போம் அப்படின்னா அந்த ஃப்ளூயிட்ஸ் வந்து பார்ப்போம். ஓகே. எப்படி வந்து ஒரு ஹைட்ராலிக் மிஷின் வந்து நான் கம்மியான ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதிகமான ஃபோர்ஸ் இருக்க கார் லிஃப்ட் பண்ணுது, அதெல்லாம் அதில் பார்த்துக்கலாம். இப்போ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சு வந்துருக்கணும். இதில் நன் ஆஃப் த ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஓகே. அடுத்த சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a rod of weight W is supported by 2 parallel knife edges A and B and is in equilibrium in a horizontal position. ஓகே. weight W அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. weight Wனா என்ன அர்த்தம், ஸோ வெயிட்டுங்கிறது இட் இஸ் ஃபோர்ஸ். ஓகே. அப்போ வந்து இங்கே வந்து மாஸில் வெயிட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபோர்ஸ்னால் mg, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து weight W. ஓகே. அங்கே ஃபோர்ஸே நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இட் இஸ் பேலன்ஸ்டு பை நைஃப் எட்ஜ். ஓகே. நைஃப் எட்ஜ் அப்படின்னா என்னது, நம்ம 2 சைடுமே கரெக்டாக வந்து ஒரே ஒரு பாயிண்ட்டில், ஓகே, ஏங்கிற பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட், ஓகே, ஷார்ப்பாக இருக்குது, கரெக்டாக ஒரு பாயிண்ட்டில் மட்டும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஃபைன். தட் இஸ் வை வி யூஸ் நைஃப் எட்ஜ். அப்போ வந்து இங்கே வந்து ஏ அண்ட் பிங்கிற 2 நைஃப் எட்ஜ் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ண போகிறோம். த நைஃப்ஸ் ஆர் அட் அ டிஸ்டன்ஸ் D ஃப்ரம் ஈச் அதர். ஓகே. அந்த 2 நைஃப்ஸுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா இட் இஸ் D. ஓகே. ரெண்டுக்கும் நடுவில் கேப்பு. த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த ராட் இஸ் அட் டிஸ்டன்ஸ் X ஃப்ரம் A. ஓகே. அப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா AB. இது நான் எப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் லெஃப்ட் சைடு வந்து ஏன்னு சூஸ் பண்ணிக்கிறேன்னா ஏலேருந்து எனக்கு வந்து பிங்கிற டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து என்ன வந்து வந்துருக்குன்னா ஏலேருந்து எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் தள்ளி என்னோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஓகே. ஏலேருந்து எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் தள்ளி இருந்துருக்கணும். த நார்மல் ரியாக்ஷன் ஆன் A இஸ் ஏ மேலே வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நார்மல் ரியாக்ஷன் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த சிச்சுவேஷனில் யூ வில் ஹேவ் டு பி கேர்ஃபுல். என்னென்னா நம்ம 2 நைஃப் எட்ஜ் வச்சு பேலன்ஸ் பண்ண போகிறோம். அப்போ 2 நைஃப் எட்ஜ் வச்சு பேலன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2க்குமே ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகும் அப்படிங்கிறது வந்து இங்கே கிடையாது. ஓகே. லெட்ஸ் சே இது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக எப்படி நம்ம கன்சிடர் பண்ணலாம். 2 பர்சன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். 2 பேரும் முன்னாடி பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நடுவில் வந்து ஹீ இஸ் லிஃப்டிங் அ ராட், ஒரு உடன் ராட் வந்து வச்சுருக்காங்க. ஓகே. அந்த ராடில் வந்து நடுவில் வந்து ஒரு பக்கெட் வந்து தொங்குது. இட் இஸ் ஃபில்ட் வித் வாட்டர் அப்படின்னு வச்சுக்குவோம். சம் லக்கேஜ் வந்து சென்டரில் தொங்குது. ஓகே. அப்போ வந்து கரெக்டாக சென்டரில் இருக்கும்போது 2 பேருமே ஈக்குவலான இது கொடுத்துருந்துருப்பாங்க. ஏன்னா சிமெட்ரிக்கலாக இருக்குது. அதே நம்ம பின்னாடி தள்ளிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பக்கெட்டை,
அப்போ வந்து பின்னாடி உள்ளவங்க தூக்குறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். பின்னாடி நிற்கிற பர்சன் வந்து தூக்குறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். ஃப்ரண்ட்டில் நிற்கிற பர்சன் வந்து தூக்குறதுக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கும். அதே இந்த ராடை டுவர்ட்ஸ் த ஃப்ரண்ட் வந்து நம்ம மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேக் சைடில் இருக்க பர்சன் வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட் சைடு இருக்கவங்க வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து எப்படி நான் வந்து அந்த பக்கெட் வந்து பொசிஷன் பண்ணுறனோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டில் உள்ளவனுக்கா இல்லை பின்னாடி உள்ளவனுக்காங்கிறது அந்த லிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து அவங்க என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா வெயிட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நீ நைஃப் எஜ் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ண போகிற, எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் தள்ளி எனக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குது அப்படிங்கிற சிச்சுவேஷனில் எனக்கு எந்த பாயிண்ட்டில் நான் பேலன்ஸ் பண்ணால் எனக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் பக்கத்தில் வச்சுருந்தோம்னா எனக்கு என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணணும். இன்கேஸ் பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன இருந்திருக்குன்னா அப்படியே அந்த ஸ்டிக் வந்து இட் வில் ஸ்டார்ட் ரொட்டேட்டிங். ஓகே, அப்படியே மேலே தூக்கிடணும்ல. அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்மளுக்கு ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகணும், சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாதிரி. ஓகே, ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகணும், அதே மாதிரி there should be no rotation. ஓகே, அப்போ ரொட்டேஷன் வந்து எந்த பாயிண்ட்லேயே இருக்கக்கூடாது. ரொட்டேஷனும் வந்து இட் ஷுட் பி 0. டார்க் எந்த பாயிண்ட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து சுற்றக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும், புரிஞ்சுருந்துருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த பக்கெட்டை கொண்டு போய்ட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் பர்சனில் வந்து மாஸ் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கும்போது ஸோ இட் ஸ்டார்ட் ஸ்பின்னிங், மேலே வந்து மேலே விடாமல் தூக்கி பிடிச்சிக்கணும். ஓகே, அப்போ அதே மாதிரி தான் இங்கே நான் இப்போ என்ன சொன்னனோ அதே மாதிரி இங்கே வந்து இப்போ டயக்ராம் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் டார்க்கையும் பேலன்ஸ் பண்ணணும், அதே மாதிரி ஃபோர்ஸையும் வந்து பேலன்ஸ் பண்ணணும். ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுறோன்னா ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஓகே, கொடுத்துருக்க வந்து ஒரு டயக்ராம் வந்து ட்ரா பண்ண போகிறேன். இப்போ டயக்ராம் ட்ரா பண்ணால் எப்படி இருந்திருக்குன்னா யூர் கோயிங் டு ஹேவ் அ ராட். ஓகே, அந்த ராடோட வெயிட் வந்து எனக்கு வந்து என்னென்னா இட் இஸ் W. ஓகே, ஹரிசாண்டல் பொசிஷனில் வந்து வச்சுருந்துருக்கோம். ஸோ அந்த ராடோட வெயிட் வந்து எனக்கு வந்து எங்கே ஆக்ட் ஆகியிருந்துருக்கணும் அப்படின்னா அதோட சென்டர் ஆஃப் மாஸில் வந்து ஆக்ட் ஆகியிருந்துருக்கணும். ஓகே, ஸோ அந்த ராடோட ஃபோர்ஸ்ன்னு எம்ஜின்னு போட தேவையில்ல, டபிள்யூனே கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன்ஸ்லேயே வெறும் டபிள்யூ தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே டபிள்யூ யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது ரெண்டையுமே வந்து நான் ஒரு நார்மல் ரியாக்ஷன் வச்சு பேலன்ஸ் பண்ணி வச்சுருந்துருக்கேன். ஓகே, முன்னாடியே சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து NAவும் ரைட் சைடு இருக்கிறது வந்து NBனும். ஓகே, நார்மல் ANBன்னு நான் வந்து கன்சிடர் பண்ண போகிறேன். நார்மல் ரியாக்ஷனால் NANBன்னு நான் வந்து வச்சுக்கிட்டேன். ஓகே, வேறு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா the center of mass of the rod is at a distance x from A. அப்போ ஏலேருந்து நீங்கள் வந்து என்ன இருந்திருக்கு அப்படின்னா it is at a distance x. ஓகே, ஸோ ஏலேருந்து சென்டர் ஆஃப் மாஸில் தானே நம்மளோட மொத்த வெயிட்டுமே கான்சன்ட்ரேட் ஆன மாதிரி இருந்திருக்கும். ஓகே, ஓகே, அப்போ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது அப்படின்னா it is at a distance x from A. ஃபைன், வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the knives are at a distance d from each other. அப்போ இந்த சைடு வந்து எக்ஸ் அப்படியே இருந்திருக்கணும் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா it should be equal to d. ஓகே, this was equal to x, டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து d. அப்போ ரிமைனிங் பார்ட் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்னா it should be equal to d minus x. ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ் dனா ரிமைனிங் டிஸ்டன்ஸ் வந்து it should be equal to d minus x. சரி, இப்போ வந்து இந்த நார்மல் ரியாக்ஷன் அண்ட் ஏ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நார்மல் ரியாக்ஷன் ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் பேலன்ஸ். இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே ஃபோர்ஸ் பேலன்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன் ஃபுல்லாக ஃபோர்ஸ் பேலன்ஸ் தான் போட்டிருந்தோம். ஓகே, அப்போ ஃபோர்ஸ் பேலன்ஸ் வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னா இஸ் திஸ் கோயிங் டு மூவ்? நோ. கரெக்டாக கீழே உள்ள ஃபோர்ஸும் மேலே உள்ள ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகுது. அப்போ வந்து நம்ம ஐஜே கேப்லாம் போட தேவையில்லை, இப்போ தெரியணும். ஓகே, NA + NB நெட் ஃபோர்ஸ் வந்து 0. அப்போல இருக்க போகிற NA + NB வந்து எதை வந்து பேலன்ஸ் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணியிருந்துருக்கணும். தேர்ஃபோர் NA + NB இஸ் ஈக்குவல் டு W வெயிட்டு. ஓகே, இது புரிஞ்சுருந்துருக்கணும். சரி, அடுத்தது வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மொமெண்டம் டார்க் பேலன்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இங்கே வந்து டார்க் பேலன்ஸ் பண்ணும்போது இஸ் திஸ் ரொட்டேட்டிங் அபவுட் எனி ஆஃப் இட்ஸ் பாயிண்ட்? நோ. எந்த பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணாலுமே டார்க் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் அப்படின்னா 0க்கு தான் ஈக்குவலாக இருந்திருக்கணும். NAவை சூஸ் பண்ணியிருந்தாலும் சரி தான், இந்த பாயிண்ட் வெயிட் இருக்க பாயிண்ட்டை சூஸ் பண்ணாலும் சரி தான், NB இருக்க பாயிண்ட்டை சூஸ் பண்ணாலும் சரி தான், எந்த பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து டார்க் வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா it should be 0. ஓகே, இங்கே வந்து எனக்கு வந்து எது வந்து தேவை அப்படின்னா எனக்கு வந்து NA என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அதனால நான் வந்து எதை சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா NB. ஏன்னா இந்த பாயிண்ட்டை நான் சூஸ் பண்ணி நான் வந்து சால்வ் பண்ணும்போது NBக்கு பக்கத்தில் இருக்க போகிறது வந்து R × F தானே போடுவோம். அப்போ NB வந்து R வந்து 0னால இந்த டேர்ம் வந்து கேன்சல் அவுட் ஆயிடும். ரிமைனிங் வந்து Wவும் NAவும் மட்டும்தான் இருக்கும். அப்போ அது ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு வந்து NA என்னங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இன்கேஸ் அவங்க கொஷினில் வந்து ஏக்கு பதிலாக எது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிங்கிற பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஏ வந்து சூஸ் பண்ணியிருப்போம். தேர்ஃபோர் ஏங்கிற பாயிண்ட்டில் உள்ளது வந்து 0 ஆகியிருந்திருக்கும். டார்க் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது பி தான் இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே இருந்திருக்கும். ஓகே, சரி தானே. இப்போ நான் சொன்ன மாதிரியே அப்படியே நம்ம டார்க் பேலன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ டார்க் பேலன்ஸ் பண்ணால் எனக்கு வந்து என்ன வந்து இருந்திருக்கணும், எந்த பாயிண்ட் வந்து சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஐம் கோயிங் டு சூஸ் திஸ் ஒன், ரைட்? ஓகே, இந்த பாயிண்ட்லேருந்து நான் வந்து மெஷர் பண்ண போகிறேன். அப்போ சூஸ் பண்ணால் எனக்கு என்ன வந்து இருந்திருக்கணும், ஃபர்ஸ்ட்டு ஒன்று வந்து R × F வந்து போடும்போது டவுன்வர்டாக ஃபஸ்ட்டு வந்து டுவர்ட்ஸ்
லெஃப்ட் வந்து வர்றேன், அப்புறம் வந்து டவுன்வர்டில் வந்து வரும். ஓகே, ஸோ அப்போ டுவர்ட்ஸ் த லெஃப்ட் வந்து நான் வந்து கீழே வர்றேன் அப்படின்னா ஆர் கிராஸ் எஃப் போடும்போது ஆருங்கிறது எந்த பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணியிருந்திருக்கோம் அதுலேருந்து எஃப் கீழே. அப்போ நம்ம ஆர் கிராஸ் எஃப் போட்டோம் அப்படின்னா இட் வில் பி அவுட் சைட் த பிளேன் ஆஃப் பேப்பர். ஓகே, ஆர் கிராஸ் எஃப் போட்டோம் அப்படின்னா இட் வில் பி அவுட் சைட் த பிளேன் ஆஃப் பேப்பர், தட் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். ஓகே, ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர். இப்போ சைன் தீட்டாலாம் கன்சிடர் பண்ண தேவையில்ல, சைன் 90 டிகிரி இஸ் 1. ஓகே, புரிஞ்சிருக்கணும். அப்போ இங்கே எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா ஆருக்கு வந்து நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா டி மைனஸ் எக்ஸு. ஓகே, இங்கே இருக்க போகிற இது வந்து இன்னொரு காம்பனண்ட் வந்து டபிள்யூ. அப்போ டி மைனஸ் எக்ஸு டபிள்யூ, சரி தானே. அப்புறம் இன்னொரு காம்பனண்ட் வந்து எப்படி இருந்திருக்கணும், டோட்டல் டிஸ்டன்ஸ் டிக்கு ஒன்றும் என்ஏ நார்மல் ரியாக்ஷன் ஆன் ஏ. அப்போ டி NA. ஓகே, இது வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா இட் வில் பி இன்டு த பிளேன் ஆஃப் பேப்பர். அப்போ டி வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட், ஏ வந்து மேலே இருக்குது. ஓகே, ப்ளஸ் ஜே கேப்பில் வந்து இருந்திருக்கு. அப்போ வந்து இட் வில் பி இன்டு த பிளேன் ஆஃப் பேப்பர். இது புரியணும். அப்போ எனக்கு என்ன வந்து இருந்திருக்கணும், ப்ளஸ் மைனஸ், ரைட், மைனஸ் டி இன்டு NA which is equal to 0. ஏன்னா is it going to rotate above this point? No. இது எந்த பாயிண்ட் நீங்கள் சூஸ் பண்ணாலுமே அந்த பாயிண்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து it is not going to rotate. இங்கே வந்து either NA NB ஃபைண்ட் அவுட் பண்ண, NA ஃபைண்ட் அவுட் பண்ணால் பிங்கிற பாயிண்ட்டை சூஸ் பண்ண வேண்டியதான். அதே இது பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருந்தால் ஏங்கிற பாயிண்ட் வந்து சூஸ் பண்ணி இருந்திருப்போம். வில் கெட் இட். ஓகே, ரைட்டு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு எனக்கு தேவை வந்து என்ன தேவை அப்படின்னா NA மட்டும் தான் தேவை. ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணால் ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஓகே, அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், NA is equal to W d மைனஸ் எக்ஸ். ஓகே, இது ஒரு நெகட்டிவ் சைன் வந்து வந்துருக்கணும், நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆயிடுச்சு, டிவைடட் பை டி. ஓகே, NAலேருந்து ஒரு டி வந்து கீழே போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாகவே NA வந்து கிடச்சிருச்சு. ஓகே, இன்கேஸ் வந்து நம்ம NB வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த NA இருக்குது பார்த்தீங்களா, இந்த NAவோட இந்த டேர்ம் எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இது கெட் NB. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே நம்ம இங்கே எடுத்துக்கிட்ட மாதிரி NB வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணியிருந்திருக்கேன்னா NA வந்து என்னோட பாயிண்ட் தட் இஸ் நாட் கோயிங் டு ரொட்டேட், அந்த பாயிண்ட்டை பொறுத்து நான் டார்க் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் யூல் கெட் த சேம் ஆன்சர். ஓகே, இப்போ வந்து இது நான் என்ன பண்ணியிருந்திருக்கேன் அப்படிங்கிறது புரிஞ்சுருந்துருக்கணும். ஆப்ஷனில் இது வந்து மேட்ச் பண்ணலாம் அப்படின்னா W d minus x divided by d, the answer is option 2. ஓகே, இந்த சம்மில் வந்து டவுட் இருந்திருக்கக்கூடாது, இது புரிஞ்சுருந்துருக்கணும். ஃபைன், இது வந்து நம்ம வந்து ரெண்டு சைடுமே ஈக்குவலாலாம் ஃபோர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகாது. எதனால் அப்படின்னா அந்த மாஸ் வந்து எது பக்கத்தில் இருக்கோ, இங்கே வந்து சென்டர் ஆஃப் மாஸ் எதுக்கு பக்கத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து ரிமைனிங், இப்போ 10 நியூட்டன் இருக்குது அப்படின்னா ஒரு 8 நியூட்டன் பின்னாடி உள்ளவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா முன்னாடி உள்ளவங்க ஒரு 2 நியூட்டன் தான் கொடுத்துருந்துருப்பாங்க. அப்போ தான் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் ஆகும். அப்போ ஏன் பின்னாடி உள்ளவங்க 8 நியூட்டன் கொடுத்தாங்கன்னா ஏன்னா பின்னாடி உள்ளவங்களுக்கு பக்கத்தில் அந்த மாஸ் வந்து இருந்திருக்கு. அப்போ இங்கே வந்து சென்டர் ஆஃப் மாஸ் எது பக்கத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து யார் வந்து அதிகமாக பேலன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்ணணும். ஓகே, இதில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ABC இஸ் அன் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் வித் O as its சென்டர். ஓகே, அப்போ ஓங்கிறது தான் என்னோட ஜியாமெட்ரிக் சென்டர். ஓகே, ஜியாமெட்ரிக் சென்டர். ஃபைன், F1 F2 and F3 represents 3 forces acting on the sides AB BC and AC respectively. ஓகே, டேரக்ஷன் வந்து அவங்க தெளிவாகவே கொடுத்துட்டாங்க. எந்த இப்படி ஒரு டேரக்ஷன் ஏபியில் எப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஏசியில் எப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, பிசியில் எப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அது எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த டோட்டல் டார்க் அபவுட் ஆரிஜின் O. ஓகே, சி ஆரிஜின் தட் இஸ் த சென்டர் இயர், ஆரிஜின் இஸ் 0, தென் த மேக்னிடியூட் ஆஃப் F3 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ டார்க் அபவுட் த ஆரிஜின் இஸ் 0னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஸ்பின் அபவுட் த ஆரிஜின். ஓகே, அப்போ எல்லா ஃபோர்ஸஸுமே கரெக்டாக ரொட்டேஷனுக்கு வந்து டார்க் வந்து எல்லாமே பேலன்ஸ் ஆகிருக்கு. அப்போ டவ் அபவுட் த O வந்து இட் இஸ் 0. ஓகே, சரி, அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டார்க் அபவுட் த ஆரிஜின் இஸ் 0. ஓகே, இது வந்து தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆரிஜின்னா ஆர் கிராஸ் எஃப் போட்டுட்டு நீங்கள் ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் நம்ம ஆர் கிராஸ் எஃப் போட போகிறோம். எல்லாமே தட் இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே வந்து எய்தர் ப்ளஸ் கே கேப் இன்டு த பிளேன் ஆஃப் பேப்பர் வரும், இல்லைனா அவுட் சைட் த பிளேன் ஆஃப் பேப்பர் வந்து வரப்போகுது. இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணோன்னா இல் கெட் இட். ஓகே, அப்போ ஆர் கிராஸ் எஃப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ ஆர் கிராஸ் எஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல ஆர் தான் பிரச்சனையே. அப்போ ஆர் வந்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஜியாமெட்ரிக் சென்டர், அவங்க சென்டர்னே அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க, அதுதான் நம்ம ஆரிஜின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, அப்போ ஜியாமெட்ரிக் சென்டர் ஆஃப் அன் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள், இங்கே ஒரு ஹிண்ட் இருக்குல்ல, திஸ் இஸ் அன் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள். அப்போ இங்கே எவ்வளோ ஆர் இருக்குமோ ஆரிஜின்லேருந்து நம்ம வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஜியாமெட்ரிக் சென்டர்லேருந்து எவ்வளோ தூரம் கீழே உள்ளது பேஸ் வந்து எவ்வளோ தூரம் ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம சைட்ஸில் போனோம்னாலும் யூ ஆர் கோயிங் டு ஹேவ் த சேம் டிஸ்டன்ஸ், ரைட். அதே மாதிரி இந்த சைடு போனாலும் யூ வில் ஹேவ் த சேம் டிஸ்டன்ஸ். ஓகே, எல்லா சைடுமே நம்மளுக்கு வந்து ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்க போகுது, ஆப்வியஸ். ஓகே, ஏன்னா திஸ் இஸ் அன் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஜஸ்ட் ஆர் சேமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே போதும். ஆர் கிராஸ் எஃப் வந்து போட்டோம் அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே, இது வந்து நம்ம போடும்போது எப்படின்னா ஆல்டிடியூட் ஹைட் வந்து மெஷர் பண்ண மாதிரி, தேர்ஃபோர்
ஒன்றுக்கு ஒன்று அது வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா 90 டிகிரியில் இருந்திருக்கும். ஓகே, அப்போ தானே நம்மளுக்கு வந்து ஆருக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். அப்போ ஆரும் அந்த சைடில் தான் கரெக்டாக ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ ஆரும் அந்த எஃப்பும் பெர்பெண்டிகுலராக இருந்திருக்கணும். அப்போ ஆர் கிராஸ் எஃப் வந்து போட்டோம் அப்படின்னா தட்ஸ் கோயிங் டு பி 90 டிகிரி. ஓகே, இதில் எந்த கன்ஃபியூஷனுமே இருந்திருக்கக்கூடாது, இது புரிஞ்சுருந்துருக்கணும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து ஆர் கிராஸ் எஃப் வந்து போடலாமா? எஃப்னுங்கிறது இதுதானே. அப்போ ஆர் கிராஸ் எஃப்னு போட்டோம் அப்படின்னா ஆர் வந்து இப்படி இருந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு ஆப்போசிட்டில் தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபைன், நம்ம ரைட் ஹேண்ட் எடுத்துக்கணும். ஸோ ஆர் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா டுவர்ட்ஸ் த லெஃப்ட், எஃப் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா கீழே. ஓகே, அப்போ நம்ம வந்து ஆர் கிராஸ் எஃப் வந்து போட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. ஸோ இட் இஸ் ப்ளஸ் கே கேப் அவுட் சைட் த பிளேன் ஆஃப் பேப்பர் வந்து வந்துருக்கணும். ஓகே, ஆர் கிராஸ் எஃப் தட்ஸ் கோயிங் டு பி இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ அவுட் சைட் த பிளேன் ஆஃப் பேப்பர். ரைட்டு, புரியுது. அப்போ ஆர் கிராஸ் எஃப் ஒன்று வந்து ஃபஸ்ட் அவுட் சைட் த பிளேன் ஆஃப் பேப்பர் அப்படின்னா நான் வந்து என்னென்னா ப்ளஸ் கே கேப் தான் நான் போட போகிறேன். சரி, ரைட்டு. அப்போ ஆர் கிராஸ் எஃப் ஒனுக்கு வந்து ப்ளஸ் கே கேப். அப்போ ஆர் எஃப்1 ப்ளஸ் கே கேப். ஓகே, அடுத்தது என்னது? ஆர் வந்து இன்னொன்று வந்து கீழே போகுது, எஃப்2. ஓகே, ஆர் வந்து கீழே வந்திருக்கு, எஃப்2 வந்து டுவர்ட்ஸ் த ரைட். ஓகே, அப்போ டுவர்ட்ஸ் த ரைட் அப்படின்னா ஆர் எஃப்2 அவுட் சைட் த பிளேன் ஆஃப் பேப்பர். அப்போ அடுத்த ஒன்றும் அவுட் சைட் த பிளேன் ஆஃப் பேப்பர் ப்ளஸ் ஆர் எஃப்2 கே கேப். அடுத்து இன்னொன்று வந்து என்ன இருந்திருக்கு அப்படின்னா ஆறு, இது வந்து தலையில் வந்து இருந்திருக்கும். ஸோ எல்லாமே ஒன்று கொண்டு ஆட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து யூ வில் ஹேவ் நெட் டார்க், அது ஒர்க் அவுட் ஆகாது. ஆர் எஃப்3, ஆர் வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கு? ஆர் வந்து டுவர்ட்ஸ் த லெஃப்ட் வந்து இருந்திருக்க போது, அப்புறம் எஃப்3 வந்து கீழே வந்து வர மாதிரி இருந்திருக்கு. அப்போ ஆர் எஃப்3 வந்து இட் வில் பி இன் டு த பிளேன் ஆஃப் பேப்பர். அப்போ அடுத்தது வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா ப்ளஸ் ஆர் எஃப்3. ஓகே, தட் இஸ் கோயிங் டு பி மைனஸ் கே கேப். சரி தானே. அப்போ இது எல்லாமே எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா இட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே வந்து நம்ம சொன்னோம்ல ஆர் வந்து யூஸ் ஆகாது, எல்லாமே கேன்சல் ஆகிடணும். அப்போ ஆர் ஃபுல்லாக ஃபேக்ட் அவுட் பண்ணி ஆன்சர் போயிடுச்சு அப்படின்னா 0 ஆகிடும். ஸோ அப்போ இங்கே எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கு அப்படின்னா எஃப்3 தானே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ எஃப்3 இஸ் ஈக்குவல் டு எஃப்1 ப்ளஸ் எஃப்2. அவ்வளோதான். எஃப்3 இஸ் ஈக்குவல் டு எஃப்1 ப்ளஸ் எஃப்2. ஓகே, அப்போ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. இந்த சம் புரிஞ்சுருந்துருக்கணும். இதில் வந்து எந்த டவுட்டுமே இருந்திருக்கக்கூடாது. அடுத்தது போகலாம். இந்த சம் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண சம்மு. ஓகே, ஸோ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் கரெக்ட்? பேர்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் தான் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்க்கலாம். ஏ ஸ்டேட்மெண்ட் ஏ, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் அ பாடி இஸ் த பாயிண்ட் அட் விச் த என்டையர் வெயிட் ஆஃப் த பாடி ஆக்ட்ஸ். கரெக்டு. சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா என்டையர் வெயிட் வந்து ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த பாயிண்ட்டில் பேலன்ஸ் பண்ணால் தான் நம்ம வந்து ரொட்டேட் ஆகாமல் பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகே, கரெக்டு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ரெண்டாவது ஒன்று வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் அ பாடி கோயின்சைட்ஸ் with the center of gravity if the earth is assumed to have infinitely large radius. அதுவும் கரெக்டு. இப்போ வந்து நம்ம வந்து மேலே வந்து நம்ம எதை கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு எர்த்துக்குள்ள வந்து ஒரு இது பார்ட்டிகல் வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ அதோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்? ஹேங் பண்ணி ரெண்டு இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம். அப்போ டார்க் தான் பேலன்ஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம எர்த்தோட ரேடியஸ் வந்து இட் இஸ் இன்ஃபினிட்லி லார்ஜ்னு கன்சிடர் பண்ணுறதுனால நம்ம வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட் இஸ் ஸோ டைனி, அதனால் அதோட சென்டர் ஆஃப் மாஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் கோயின்சைட் ஆகும் நம்ம தியரி பார்க்கும்போது சொல்லி இருந்திருப்போம். அதனால் ஏ அண்ட் பி ரெண்டுமே கரெக்டு. அப்போ ஏ அண்ட் பி மாதிரி இருக்க போகிற ஆன்சர் தான் வரணும். தட்ஃபார் ஆப்ஷன் 2 ஷுட் பி த ஆன்சர். சரி, மிச்சம் ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். டு எவாலுவேட் த கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு அன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் அப்படின்னா டியூ டு எனி பாடி அட் அன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி ஏதாவது ஒரு பாடி மேலே இருக்க போகிற கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி. ஓகே, கிராவிடேஷனல் ஃபீல்டு இது எல்லாமே நெக்ஸ்ட் சாப்டரில் கொஞ்சம் பார்ப்போம். பட் ஆக்சுவலாக கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸாஸ்டிவாக பார்க்க மாட்டோம். நம்ம 12th வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பார்க்கும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு பார்ப்போம். ஸோ அதில் வந்து சார்ஜஸ் Q1 Q2 யூஸ் பண்ணுவோம். இங்கே கிராவிடேஷனல் ஃபீல்டுனா M1 M2 யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருந்திருக்கும். ஓகே, எனிவே இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி டியூ டு அன் பாடி. ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே ஒரு ஸ்டார் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சன்னோட ஒரு டிஸ்டன்ஸில் இருக்க போகிற இந்த பாயிண்டில் இருக்க போகிற என்னோட கிராவிடேஷனல் புல் எவ்வளோ இருந்திருக்கும் அப்படிங்கிறத என்னென்னா கிராவிடேஷனல் இன்டென்சிட்டி. அது எதனால் க்ரியேட் ஆகுதுன்னா டியூ டு அன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் த என்டையர் மாஸ் ஆஃப் த பாடி கேன் பி கன்சிடர்ட் டு பி கான்சன்ட்ரேட்டட் அட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டியிலேருந்து நீங்கள் அந்த டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணி இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா யூஆர் ஹேவிங் எ சன். இந்த இடத்துல வந்து நான் வந்து எர்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளோ கிராவிடேஷனல் புல் இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்க போகிற ஒவ்வொரு மாதம் எர்த்தை வந்து பிடிச்சி புல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் எர்த்து வந்து இதை வந்து சன்னை வந்து பிடிச்சி புல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்போ இங்கே சன்லேருந்து எந்த பாயிண்ட்லேருந்து நான் எர்த்துக்கு வந்து அந்த லைன் வந்து போடணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணேன். ஏன்னா மாஸ் வந்து திஸ் இஸ் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஓகே, யூ ஹேவ் கம்பைன்டு மாஸ், ரைட்? அப்போ அந்த சிச்சுவேஷனில் நான் எந்த இடத்துலேருந்து ஆர் ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
அது கரெக்டாக சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்துலாம் போடணும், சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து போடணும்லாம் கிடையாது. ஓகே, அது வந்து நம்ம வந்து என்னென்னா லைக் நம்ம டுவெல்த்தில் வந்து படிப்போம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்டு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் சார்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த சிச்சுவேஷனில் நம்ம வந்து இட் வில் பி அட் இட் சென்டரில் ஜாமெட்ரிக் சென்டரில் இருக்கும் அந்த இதுக்கு. ஓகே, நம்ம டிஃப்ரெண்ட் வேறு ஷேப்ஸ் வந்து எடுத்துக்கும் போது தட் இஸ் நாட் கோயிங் டு பி அட் இட் ஜாமெட்ரிக் சென்டர். அப்போ ஒரு ஸ்பியராக இருந்துச்சு அப்படின்னா அந்த சிச்சுவேஷன் நம்ம ஜாமெட்ரிக் சென்டர் வந்து மேட்ச் ஆகும், மற்ற சிச்சுவேஷனில் மேட்ச் ஆகாது. அது வந்து கவுஸ்லா அப்படின்னு நம்ம வந்து ஒன்று பார்ப்போம். ஓகே, காஷியன் சர்ஃபேஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அப்படி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமே தவிர எந்த டிஸ்டன்ஸ்லேருந்து அந்த ஆர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறது. ஓகே, நம்ம வந்து ரேண்டமாக சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து போட்டோம் அப்படின்னா அவ்வளோ அந்த ஆரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நியூட்டன்ஸ் கிராவிடேஷனால் gm1 m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயரில் அந்த ஆரை வந்து நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஒன்லி ஃபார் ஸ்பெரிக்கல் ஷேப்ட் ஆப்ஜெக்ட் அதோட ஜாமெட்ரிக் சென்டர் வந்துலேருந்து நம்ம அந்த ஆரை வந்து கன்சிடர் பண்ண முடியும். மற்ற ஷேப்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த மாதிரி கன்சிடர் பண்ண முடியாது. ஓகே, நம்ம கிராவிடேஷனில் அது ஒரு லாவாக பார்ப்போம். 12th வந்து அது இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக அது எப்படி காஷியன் லா வந்து யூஸ் பண்ணுறது அதெல்லாம் 12th வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இட் இஸ் பிரிட்டி ஆப்வியஸ். அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சரி சென்டர் ஆஃப் மாஸையும் டிபெண்ட் பண்ணி எது இருக்காது அப்படின்னா அந்த கிராவிடேஷனல் ஃபீல்டு ஒரு பாயிண்ட்டில் மெஷர் பண்ணணும் அப்படின்னா அந்த பாயிண்ட்டில் இருக்க போகிற கிராவிடேஷனல் புல் வந்து ஒரு என்டையர் மாஸில் க்ரியேட் ஆச்சுன்னா ஒவ்வொரு மாஸையும் நம்ம கன்சிடர் பண்ணி போடுறதுக்கு நெட்டாக எங்கேருந்து அந்த கோடு போடணும், ரேடியஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபிகர் அவுட் பண்ண முடியாது. ஓகே, அது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். அடுத்த ஒன்று வந்து த ரேடியேஷன் ஆஃப் கைரேஷன் ஆஃப் எனி பாடி ரொட்டேட்டிங் அபவுட் அன் ஆக்சிஸ் இஸ் த லென்த் பெர்பெண்டிகுலர் டு ட்ரான் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த பாடி டு த ஆக்சிஸ். அது பார்க்கும்போதே வேகாக இருக்குது. த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் எனி பாடி அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஏதாச்சும் ஒரு பாடி வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அந்த இதோடது வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்சிஸில் வந்து ஸ்பின் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பின்னிங் அபவுட் அன் ஆக்சிஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டான் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் அப்புறம் சென்டர் ஆஃப் கிராவிட்டியிலேருந்து நம்ம வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு வந்து வராது. அது பேரலல் ஆக்சிஸ் தியரமில் என்னென்னா சென்டர் ஆஃப் மாஸில் இருக்க போகிற பேரலல் ஆக்சிஸ் தியரமில் எப்படி பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து சென்டர் ஆஃப் மாஸில் வழியாக பாஸ் ஆக போகிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பக்கத்தில் உள்ள ஆக்சிஸ் தெரிஞ்சுன்னா ப்ளஸ் ml² ஆட் பண்ணுற மாதிரி தான் பார்த்துருந்துருப்போம். ரேடியஸ் ஆஃப் வேரியேஷன் அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா அந்த ஒரு ராடோட நம்ம இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து mr² போட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக இன்டெகிரேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன வந்துச்சு அப்படிங்கிறத வச்சு நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி அந்த பாயிண்ட் மாஸ் இருந்து தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் மேட்ச் பண்ணுவோம். ஸோ ஆப்ஷன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது இட் இஸ் irrelevant. த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் அ பாடி, ஓகே, த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆஃப் எனி பாடி, ஓகே, ஆக்டிங் அபவுட் அன் ஆக்சிஸ் இஸ் த லென்த் பெர்பெண்டிகுலர். அது என்ன லென்த் பெர்பெண்டிகுலர்னால் ரெண்டுக்கும் அந்த ஒரு ஆக்சிஸ்க்கும் அதுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு நடுவில் உள்ள பெர்பெண்டிகுலர் லென்த்துக்குலாம் மேட்ச் ஆகிற மாதிரி கிடையாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது இட் இஸ் ராங் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இந்த சிச்சுவேஷனில் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டு. ஓகே, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் அ பாடி இஸ் த பாயிண்ட் அட் விச் த வெயிட் ஆஃப் த பாடி ஆக்ட்ஸ். கரெக்டு. சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எதோட கோயின்சைட் ஆகும் அப்படின்னா it coincides with the center of gravity if the earth is assumed to be infinitely large. கரெக்டாக தான் நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ணோம். ஸோ ஏ அண்ட் பி மட்டும் தான் கரெக்டு, சி அண்ட் டி வந்து இட் இஸ் ஆப்வியஸ்லி ராங். ஓகே, த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. ஓகே, இதில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a rod of length 3 meter and its mass per unit length is directly proportional to distance x from one of its end அப்படின்னு கொடுத்துருந்துருக்காங்க. ஓகே, அதுனா மாஸ் பர் யூனிட் லென்த்து. இந்த ராடு வந்து 3 மீட்டர் இருக்குது. லட்சே மாஸ் பர் யூனிட் லென்த் அப்படிங்கிறது m/l. ஓகே, அது வந்து 3 kg per மீட்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன் பர் யூனிட் லென்த் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 3 × 3 ஒரு 3 மீட்டர் ராடோட வெயிட் வந்து எதுக்கு மாஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு 9 kg. ஓகே, அப்போ மாஸ் பர் யூனிட் லென்த் வந்து இங்கே வந்து இட் இஸ் நாட் இன் கான்ஸ்டன்ட் ஒன். ஓகே, யூனிஃபார்ம் டென்சிட்டி இருந்தால் கான்ஸ்டன்ட்டாக இருந்திருக்கும். இங்கே அப்படி இல்லை. அப்படியே மாஸ் பர் யூனிட் லென்த் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக எனக்கு மாஸ் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாகிட்டே போயிட்டே வருது. ஓகே, அப்போ இதை பார்த்தாலே தெரியுது லெஃப்ட் டு இன்டெகிரேஷன். ஓகே, ஸ்ட்ரைட்டாக வேரியபிளோட நம்ம ரிலேட் ஆகி வருது. கான்ஸ்டன்ட்னு வந்தால் தான் நம்ம நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம மோஷன் ஸ்ட்ரைட் அண்ட் மோஷன் பிளேன்லேயே பார்த்துருப்போம். இந்த மாதிரி வேரியபிள் வச்சு நம்ம ரிலேட் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா ஆப்வியஸாக வில் ஹேவ் டு டூ இன்டெகிரேஷன். ஓகே, வெலாசிட்டி ஆக்சலரேஷன்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது தெரிஞ்சிருந்துருக்கணும். ஓகே, அப்போ எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே இன்டெகிரேஷன் பண்ணால் தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரி, என் தென் இட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃப்ரம் தட் எண்ட் வில் பி அட். அப்போ வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்க கொடுத்துருந்துருக்கிறது வந்து என்னென்னா சென்டர் ஆஃப் மாஸ் தான். எர்த்துக்குள்ளே வந்து நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான். அப்போ வந்து அந்த எண்டு எந்த எண்ட்லேருந்து அப்போ இங்கே அப்படியே மாஸ் இன்க்ரீஸ் ஆகி போதோ அந்த எண்டுலேருந்து எவ்வளோ தூரம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி தள்ளி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ இங்கே வந்து நான் அந்த ராட் மாதிரி ட்ராப் பண்ணுறேன்னா எப்படி இருந்துருக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து இந்த பாயிண்டில் மாஸ் வந்து 0வாக இருந்துருக்கணும். அப்படியே வெளியில் வர மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த ராடோட லென்த் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்கணும்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு 3 மீட்டர்.
அப்போ இந்த பாயிண்ட்டு தான் என்னோட ஆரிஜின் மாதிரி. ஸோ இங்கேருந்து நான் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி என்னோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி விச் மீன்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி தானே? அப்போ எந்த பாயிண்ட்டில் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இங்கே வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கண்டிப்பாக வந்து இட் வில் பி டுவர்ட்ஸ் த ரைட். ஓகே, எதனாலன்னா நம்மளுக்கு அங்கே தான் நிறையா மாஸ் வந்து இருந்துருக்கு. இதே இஃப் இட் வாஸ் அன் யூனிஃபார்ம் ராட் எனக்கு வந்து எங்கே இருந்திருக்குன்னா சென்டரில் ஜாமெட்ரிக் சென்டரில் இருந்திருக்கும், நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். அப்போ 1.5 1.5 ரெண்டு 1.5 வந்து இருந்திருக்கணும். ஆனால் இங்கே வந்து எதுக்கு பக்கத்தில் இருந்திருக்கணும் அப்படின்னா பெரிய மாஸ் பக்கத்தில் தான் இருந்திருக்கணும். ஓகே, எங்கே வந்து நிறையா மாஸ் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும் அங்கே. அப்போ வந்து கண்டிப்பாக இது வந்து 1.5க்கு மேலே இருக்கணும். ஓகே, அப்போ 1.5 மேலே இங்கே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா 2.5 3 இருக்குது. 3க்கு வந்து வாய்ப்பு இல்லை, ஏன்னா அங்கே வந்து அதர் எண்டுக்கே போயிடும். தட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ கண்டிப்பாக 1.5 to 3க்குள்ளே இருக்கணும். ஸோ எய்தர் வந்து ஆன்சர் 2 வந்து கரெக்டாக வரணும், இல்லைன்னா ஆப்ஷன் 3 வந்து கரெக்டாக வரணும். ஓகே, அப்போ இந்த கொஷின் வந்து நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணும்போதே செட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இன்டெகிரேட் பண்ணால் தான் போட முடியும். ஜென்ரலாக சென்டர் ஆஃப் மாஸ் வந்து என்ன ஃபார்ம்லேயே வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்போம். சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு m1 x1 அப் டு mn xn. கரெக்டாக தானே? எக்ஸை பொறுத்து மாஸ் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல் மாஸ் எல்லாம் நம்ம போட்டுகிட்டே வந்துட்டு டிவைடட் பை த டோட்டல் மாஸ் இப்படி தான் நம்ம வந்து போடுவோம். ஓகே, இதை வேறு எப்படி வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும்? சம்மேஷன் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் i இஸ் ஈக்குவல் டு 1 to n. ஓகே, MIXI அப்படின்னு நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும் டிவைடட் பை த டோட்டல் மாஸ். ஓகே, இல்லைன்னா சம்மேஷன் ஆஃப் 1 to n போட்டு வெறும் MI மட்டும் போடணும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி டோட்டல் மாஸ். ஓகே, இது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். சரி, இப்போ இது இன்டெகிரேஷனில் எப்படி எழுதணும்? ஸோ ஒரு யூனிட் ஒரு மாஸ் வந்து இந்த எக்ஸில் எவ்வளோ இருந்துருக்கு அப்படிங்கிறது. ஸோ அப்போ XDMனு போடலாம். ஓகே, அப்போ இதை வந்து நம்ம வந்து இதில் நம்ம வந்து எழுத போகிறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து நம்ம வந்து எழுதும்போது இன்டெக்ரல் ஆஃப் XDM. ஓகே, அந்த பொசிஷனில் எவ்வளோ மாஸ் இருந்துச்சு, அடுத்த பொசிஷனில் எவ்வளோ மாஸ் இருந்துச்சு, ஓகே 1ல் எவ்வளோ மாஸ் இருந்துச்சு, 2ல் எவ்வளோ அந்த ஸ்மால் மாஸ் இருந்துச்சு, அப்படியே நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு வர தானே நம்மளுக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கொடுக்கும். அதான் மேலே போட்டுருந்தோம் m1 x1 m2 x2ன்னு. அந்த எக்ஸுக்கு என்ன இது, அப்போ அந்த எக்ஸுக்கு எவ்வளோ ஸ்மால் மாஸ் இருந்துருந்துச்சு அந்த மாதிரி போடுறது. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி XDM. ஓகே, MDXன்னு போடலாம். ஸோ தட் அது வந்து மேட்ச் ஆகுது. டோட்டல் மாஸ் ஒரு மாஸ் எவ்வளோ இருந்துச்சு அந்த எக்ஸ் அப்படிங்கிறது வர்றது, அந்த எக்ஸில் எனக்கு எவ்வளோ வந்து மாஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத மேட்ச் ஆகும். ஓகே ஃபைன். அப்போ இங்கே வந்து எனக்கு XDMனு நான் வந்து போட்டுட்டு டிவைடட் பை த டோட்டல் மாஸ். அப்போ டோட்டல் மாஸ் வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும்? இன்டெக்ரல் ஆஃப் DM. ஓகே, மேலே வந்து XDM வந்து வந்துருக்கணும், கீழே வந்து DM வந்து வந்துருக்கணும். இப்போ என்னோட டார்கெட் வந்து DM என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த சின்ன மாஸ் வந்து எதுக்கு இப்போ ஏதாச்சும் இங்கே வந்து நான் வந்து ஒரு மாஸ் வந்து கன்சிடர் பண்ண போகிறேன், இதோட DM வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது. ஃபைன். அப்போ அதோட DM வந்து DM இஸ் ஈக்குவல் டு ஓகே அந்த பாயிண்டில் இருக்க போகிற எவ்வளோ வந்து அந்த பாயிண்டில் வந்து மாஸ் பர் யூனிட் லென்த் எவ்வளோ இருந்துச்சு, அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு DM கிடச்சிரும்ல. மாஸ் பர் யூனிட் லென்த் அந்த லென்த் எவ்வளோங்கிறது. அப்போ மாஸ் பர் யூனிட் லென்த் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா that should be equal to x and some constant k. மாஸ் பர் யூனிட்லேருந்து வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சுன்னா k. இங்கே வந்து அது வந்து இட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு x இஸ் ப்ரொபோஷனல் டு எக்ஸ்னு அவங்க தான் கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ kx அப்படின்னு வந்துருந்துருக்கணும். அதுக்கப்புறம் அந்த டிஸ்டன்ஸ். ஓகே, அந்த பாயிண்டில் வந்து எவ்வளோ மாஸ் பர் யூனிட் லென்த் இருந்துச்சு, எவ்வளோ லென்த் இருந்துச்சு. ஓகே, இட் இஸ் ஸோ டைனி. நம்ம அந்த மாஸ் பர் யூனிட் லென்த் வந்து kx அப்படி தான் நம்ம இன்டெகிரேஷன் பண்ணுவோம். அந்த பாயிண்ட்டுக்கு எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த பொசிஷனோட dx என்னங்கிறது நம்ம வந்து போட போகிறோம். ஸோ சேம் திங் ஹியர். அப்போ kx dx இது பார்த்தாலே தெரிஞ்சிருந்துருக்கணும். மாஸ் பர் யூனிட் லென்த் இந்த கேஎக்ஸுங்கிற இந்த மொத்த டேர்ம் வந்து என்னென்னா மாஸ் பர் யூனிட் லென்த்து. அப்போ வந்து மாஸ் பர் யூனிட் லென்த் வந்து இதுனா இதோட லென்த்தோட மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து மாஸ் வந்து கிடச்சிருந்துருக்கும். ஓகே, அந்த மாஸ் வந்து அந்த பாயிண்டில் இருக்க போகிற மாஸ். இதை ஃபுல்லாக நம்ம இன்டெகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா KX DX எல்லாத்தையுமே எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு மாற்றியாச்சு. அதனால் இங்கே கொண்டுட்டு வந்து டிஎம்க்கு பதிலாக KX DXை சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து முன்னாடி எக்ஸ் தான் இருக்குது. அப்போ நம்ம எப்போவுமே இன்டெகிரேட் பண்ணும்போது எல்லாமே ஒரே வேரியபிளில் அந்த ரிலேஷன் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். அதான் இங்கே வந்து நான் பண்ணியிருந்திருக்கேன். ஏன் MDX பண்ணக்கூடாதுன்னா பண்ணலாம். நம்ம வந்து மாஸை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மாஸை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஎக்ஸ் வச்சு இது பண்ணணும். அது வந்து லாஜிக்கலாக நம்ம யோசிச்சாலுமே அதை நம்ம வந்து போட முடியாது. MDX வந்து பாசிபிள் தான். அதுவும் நீங்கள் வந்து MX இதில் ஏதாச்சும் ஸ்மால் எலமெண்ட்டாக எடுத்துகிட்டு இன்னொரு வந்து அந்த பொசிஷனுக்கு எப்படி அந்த ஸ்மால் எலமெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதான் லாஜிக். ஓகே, ஆனால் MDXன்னு போட்டால் நம்ம எம்மை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஎக்ஸுக்கு வந்து மாற்றுறது கஷ்டம். அதே இது வந்து dx அப்படின்ற டிஎம்மை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து எதுக்கு வந்து மாற்றிடலாம் அப்படின்னா KX DXன்னு நம்ம வந்து உள்ளே வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகே, யூ ஷுட் நோ பை திஸ் டைம் எதனால் இது வந்து நம்ம மாற்றுறோம் அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து எக்ஸுக்கு பதிலாக நம்ம KX DX சப்ஸ்டியூட் பண்ணி 0 to 3 வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணால் கெட் த ஆன்சர் ஸ்ட்ரைட் அவே. ஓகே, அப்போ சப்ஸ்டியூட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணிட வேண்டியதான்.
எக்ஸுங்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா 0 2 3 ஓகே. அப்போ எக்ஸுக்கு பதிலாக எனக்கு எக்ஸ் தான் இருக்க போகுது, ஃபைன். அப்புறம் வந்து உள்ளே வந்து எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா கேஎக்ஸ் டிஎக்ஸ் ஓகே, டிவைடட் பை டிஎம். டிஎம்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கேஎக்ஸ் டிஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணிட வேண்டியதான். 0 2 3 கேஎக்ஸ் டிஎக்ஸ், ஃபைன். இங்கே வந்து நம்ம ஏன் இந்த இன்டெகிரேஷனுக்குள்ளே போகிறோங்கிறது புரிஞ்சுருக்கணும். ஒவ்வொரு லென்த்துக்கும் சின்ன சின்ன இது நம்ம நகரும் போது எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா என்னோட மாஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொபோஷனலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது ஓகே. வெலாசிட்டி அப்படி தானே, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா dx by dt போடுவேன், dv by dt வந்து போடுவேன் ஓகே. ஏன்னா அதுக்கு ப்ரொபோஷனலாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது ஓகே. அப்போ இது நம்ம இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு வந்து என்ன வந்து வந்துருக்கணும், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் வந்து மேலே வந்து அப்ளை பண்ணலாமா. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் வந்து அப்ளை பண்ணும்போது இன்டெகிரேட் பண்ணிட்டு அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் kx ஸ்கொயர் dx தானே. அப்போ மேலே வந்து எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும் அப்படின்னா kx³ by 3 dxக்கு பதிலாக 0 to 3. கீழே வந்து எனக்கு வந்து என்ன வந்து வந்துருக்கணும் அப்படின்னா அதே மாதிரி அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்னா k x ஸ்கொயர் பை 2 யூ வில் ஹேவ் 3 0 to 3 ரைட். அப்போ 0 to 3. அப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா யூ வில் ஹேவ் கே வந்து இட் வில் கெட் கேன்சல்ட். சரி, நான் கே வந்து விட்டுற வேண்டியதான். விட்டுட்டு ரிமைனிங் மட்டும் சால்வ் பண்ணால் எனக்கு வந்து என்ன வந்து இருந்திருக்கணும் அப்படின்னா x³ வந்து 27 by 3 டிவைடட் பை அதே மாதிரி கீழே உள்ளதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா 3 ஸ்கொயர் தட்ஸ் கோயிங் டு பி 9 by 2 ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 27 by 3 into 2 by 9. அப்போ இது சால்வ் ஆச்சுன்னா you'll have 3 here and then cancel out ஆயிரும். ஸோ the answer is 2 meter ஓகே. மேலே 2 இல்லை 2.5 வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இதோட ஆன்சர் வந்து எனக்கு எதுனா இட் இஸ் ஆப்ஷன் 2 ஓகே. இந்த சம்மில் டவுட் இருந்துக்கூடாது. அடுத்தது போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 250 Newton force is required to raise 75 kg mass from a pulley ஓகே. அப்போ 250 நியூட்டன்னா 75 kg, அப்போ அது நியூட்டனுக்கு மாத்திரம்னா 750 into 10 ஓகே. அப்போ நான் முன்னாடி சொன்னோம்ல அந்த மெக்கானிக்கல் அட்வான்டேஜ்னு நம்ம இழுக்கிறதுக்கு வந்து லாஸ்ட் டைம் நம்ம காமிச்சிருந்தது வந்து 2 புள்ளி சிஸ்டம் வந்து போட்டிருந்தேன். அப்போ 2 புள்ளி சிஸ்டம் போடும்போது எனக்கு வந்து ஹாஃபாக ஸ்ப்ளிட் ஆகும் ஓகே. அப்போ இங்கே 3 புள்ளி சிஸ்டம் இன்னொரு மூணு புள்ளி வந்து இருந்திருக்கும். அப்போ 3 வயர் வந்து இருந்துருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 பார்ட்ஸாக வந்து என்னோடய ஃபோர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருந்திருக்கும் ஓகே. டயக்ராம் எப்படின்னு தெரிய தேவையில்லை, இங்கே வந்து ஜஸ்ட் எஃபிஷியன்சி ஆஃப் த புள்ளி என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்திருக்காங்க ஓகே. கொடுத்துருக்க சம் வச்சு எப்படி நம்ம வந்து ஒர்க்கு எஃபிஷியன்சி தானே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் த புள்ளி அப்படிங்கிறது வந்து என்னென்னா எஃபிஷியன்சினாலே நம்மளுக்கு வந்து அவுட்புட் பவர், நம்மளுக்கு வந்து எவ்வளோ பவர் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு டிவைடட் பை த இன்புட் பவர். அவுட்புட்டில் நம்மளுக்கு வரப்போகிற பவர் வந்து எப்போவுமே எப்படி இருந்திருக்கும்னா கம்மியாக தான் இருந்திருக்கும். ஸோ அவுட்புட் எனர்ஜி டிவைடட் பை இன்புட் எனர்ஜி வந்து இட் இஸ் கோயிங் டு பி மை எஃபிஷியன்சி. சரி, இங்கே அவுட்புட்டில் எவ்வளோ எனர்ஜி வந்து வந்திருந்திருக்கு, நான் எவ்வளோ கொடுத்துருந்துருக்கேன் அப்படின்னு பார்ப்போம். 250 Newton of force is required to raise 75 kg of mass ஓகே. அப்போ வந்து இன்புட்டில் வந்து நான் ஒர்க் டன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இன்புட்டில் வந்து எனக்கு வந்து இங்கே வந்து ஒர்க் டன் தானே. அப்போ இன்புட் ஒர்க் டன் வந்து WIன்னு வச்சுக்கலாம். ஸோ இன்புட் ஒர்க் டன் வந்து நான் எவ்வளோ கொடுத்துருந்தேன் அப்படின்னா 250 Newton வந்து கொடுத்துருந்தேன் ஃபோர்ஸு ஓகே. சரி, அவுட்புட்டில் வந்து எனக்கு வந்து அவுட்புட்டில் வந்து எனக்கு வந்து எவ்வளோ வந்து தேவைப்பட்டுருந்துச்சு அப்படின்னா 75 kg. அப்போ வந்து எனக்கு வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து எவ்வளோ போயிருந்துருக்கணும் அப்படின்னா கேஜி வந்து மாஸுக்கு கேஜி வந்து ஃபோர்ஸுக்கு வந்து மாத்திரம் அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி 750 ஓகே. எஃபிஷியன்சிங்கிறது நீட்டாக எஃபிஷியன்சி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும். ஜென்ரலாக எஃபிஷியன்சி நீட்டாக அப்படின்னு ஒரு சிம்பிளாக ரெப்ரசென்ட் பண்ணுவோம். தெர்மோடைனமிக்ஸ்லாம் திருப்பி போடுவோம், யூல் கெட் யூஸ் டு இட். சரி, எனிவே இங்கே எஃபிஷியன்சி அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னென்னா எனக்கு என்ன வந்துச்சு. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி மை அவுட்புட் பவர் ஓகே. ஸோ அவுட்புட் எனர்ஜி ஆர் பவர் ஓகே. இந்த இடத்துல நம்ம எனர்ஜினா எனர்ஜி டிவைடட் பை பவர் என்னன்னு தெரியல, ஒரு செகண்டுக்கு எவ்வளோ எனர்ஜி அவ்வளோதான் ஓகே. ஸோ அப்போ அவுட்புட் எனர்ஜி டிவைடட் பை இன்புட் எனர்ஜி both are going to be the same time. எனர்ஜினா அந்த டைம் இன்ட்ரோலுக்கு சேம் டைம் இன்ட்ரோல் மேலேயும் கீழேயும் வச்சுருந்துருக்கணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்க கேஸு ஓகே. அப்போ வந்து இன்புட் எனர்ஜி வந்து நான் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தேன் அப்படின்னா 250 வந்து கொடுத்துருந்தேன். எவ்வளோ ரைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா 750 நியூட்டன் இருக்க போகிற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து லிஃப்ட் பண்ணணும் ஓகே. இஃப் ரோப் இஸ் புல்டு 12 meters, அப்போ வந்து நான் வந்து எவ்வளோ தூரம் 250 நியூட்டன் கொடுத்து புல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஐ ஹவ் கிவன் 12 meters ஓகே. சரி, அது வந்து எவ்வளோ தூரம் அந்த ஆப்ஜெக்ட் வந்து லிஃப்ட் ஆகிருக்கு அப்படின்னா 3 meters தான் அந்த ஆப்ஜெக்ட். 75 kg மாஸ் இருக்கும்போது 3 meters. ஸோ நான் மேலே கொடுத்துருந்த ஒர்க் வந்து 250 into 12. கீழே வந்து எனக்கு எவ்வளோ ஒர்க் வந்து அவுட்புட்டில் ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா 750 into 3 ஓகே. இந்த லாஜிக் ஒர்க் டன்லாம் பார்த்தா தானே ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், கீழேயும் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரைட்டாகவே உள்ளே போய் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணால் எனக்கு வந்து என்ன வந்து இருக்கணும்
250 இன்ட்டு அப்படியே எழுதிட வேண்டியதான். அவுட்புட் ஒர்க்குக்கு வந்து எனக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 750 இன்ட்டு 3 டிவைடட் பை இன்புட் எனர்ஜி, தட் இஸ் கோயிங் டு பி 250 இன்ட்டு 12. ஓகே, அப்போ இது கேன்சல் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி 3 9. ஸோ இது வந்து கேன்சல் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி 3/4, ரைட்? ஸோ 3/4 எனக்கு வந்து வந்துருக்கணும். ஸோ 3/4 is going to be my answer. ஓகே, அப்போ 3/4 அப்படிங்கிறது இங்கே வந்து எதுக்கு வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னா தட் இஸ் 0.75% மாத்திரம் அப்படின்னா தட் இஸ் 75%. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. அப்படின்னா என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா 25% ஆஃப் த எனர்ஜி வந்து அந்த ஃப்ரிக்ஷனு அது இதில் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. ரிமைனிங் 75% எனக்கு அவுட்புட்டில் வந்து மாறிடுங்க. நான் கொடுத்த ஃபோர்ஸ் வந்து கம்மி தான். இது வந்து 3 புள்ளி சிஸ்டம். மேலே வந்து நம்ம முன்னாடி பார்த்துக்கோமா 2 புள்ளி வந்து காமிச்சிருந்தோம். ஓகே, மேலே ஒரு புள்ளி, கீழே வந்து மூவபிள் புள்ளி வந்து ஒன்று இருக்கும். இன்னொரு மூவபிள் புள்ளி வச்சுருந்தோம் அப்படின்னா 3 ரோப் வந்து வந்துருக்கும். அப்போ 3 ரோப் வந்துருந்துச்சுன்னா நான் வந்து 1/3 ஆஃப் த ஃபோர்ஸ் கொடுத்துருந்தாலே என்னால் புல் பண்ணியிருந்திருக்க முடியும். ஓகே, இதில் எந்த டவுட்டுமே இருந்திருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a solid sphere of mass m and radius capital R is rotating about its diameter. ஓகே, ஒரு ஸ்பியர் இருக்குது, அதோட மாஸ் வந்து என்னென்னா m, ரேடியஸ் கேபிட்டல் R is rotating about its diameter. தெளிவாக வந்து சாலிட் ஸ்பியர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. சாலிடாக ஹாலோவான்னு பார்க்கணும். ஸோ சாலிட் ஸ்பியர் அப்படின்னா இட் இஸ் 2/5 mr² தெரிஞ்சிருந்துருக்கணும். a solid cylinder of the same mass and same radius. அப்போ இதுவுமே சேம் மாஸ் அண்ட் சேம் இது. ஓகே, இஸ் ஆல்சோ ரொட்டேட்டிங் அபவுட் இட்ஸ் ஜியோமெட்ரிக்கல் ஆக்சிஸில் வந்து ரொட்டேட் ஆகுது. இது வந்து சாலிட் சிலிண்டர். அப்போ டிஸ்கை எக்ஸ்ட்ரூட் பண்ண மாதிரி இருந்திருக்கணும். அப்போ தேர்ஃபோர் திஸ் ஷுட் பி mr²/2. ஓகே, டிஸ்கை எக்ஸ்ட்ரூட் பண்ண மாதிரி தானே. சரி, இதெல்லாம் நம்மளுக்கு நீ மெமரைஸ் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். ஃபைன். is also rotating about its geometrical axis with an angular speed twice that of the sphere. ஓகே, அப்போ இங்கே இந்த கண்டிஷன் தான் முக்கியம். அப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஸ் ஆல்சோ ஆங்குலர் ஸ்பீட் வந்து ட்வைஸ் தட். அப்போ வந்து ஒமேகா ஆஃப் த சிலிண்டர், சாலிட் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 2 times that of the sphere. ஓகே, ஒமேகா எஸ் த ரேஷியோ ஆஃப் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ரொட்டேஷன். அப்போ ரேஷியோஸ் என்னங்கிறத இங்கே நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த பார்ட் என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரேஷியோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, அப்போ கைனடிக் எனர்ஜி தானே. அப்போ கைனடிக் எனர்ஜி ஃபார் ரொட்டேஷனல் மோஷன் வந்து என்ன வந்துருக்கணும் 12 I ω². இதெல்லாம் நம்ம பார்த்துருந்துருப்போம், தியரியில் தெரிஞ்சிருந்துருக்கணும். அங்கே வந்து 12 mv² வரணும், எம்முக்கு பதிலாக இங்கே I ω². அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்து உள்ளே போட்டு சால்வ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். ஓகே, அப்போ சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வந்து இருந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எனர்ஜி ஆஃப் த ஸ்பியர், கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஸ்பியர் டிவைடட் பை கைனடிக் எனர்ஜி ஆஃப் த சிலிண்டர். கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஸ்பியர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா half I ஆஃப் த ஸ்பியர் வந்து என்னென்னு போட்டிருக்கணும். ஸ்பியருக்கு தான் இப்போ சொன்னேன்ல 2/5 mr², ரைட்? ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 2/5 mr². ஓகே, அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன போடணும் அப்படின்னா ஒமேகா s². ஓகே, சரி. அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சிலிண்டருக்கு வந்து, அப்போ சிலிண்டருக்கு வந்து ஹாஃபு, சிலிண்டருக்கு வந்து நம்மளுக்கு என்ன வந்துருக்குன்னா mr²/2. ஓகே, ஸோ தட் இஸ் கோயிங் டு பி mr²/2. ஒமேகா c² நம்ம போடணும். ஒமேகா c² இஸ் ஈக்குவல் டு 2 ஒமேகா s. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் பண்ணியிருந்தோம் வச்சுக்கோங்களேன் 4 ஒமேகா s த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதெல்லாம் சேமாக இருக்கும், எல்லாத்தையும் கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு எல்லா வேரியபிளையும் then we will just be left with numericals. அதை மட்டும் போட்டோன்னா முடிஞ்சிடும். half mr² it gets cancelled, omega s² cancel, half it gets cancelled. ஓகே, லெஃப்ட் வந்து எனக்கு என்னென்ன இருக்குது, ரிமைனிங் வந்து you are going to have 1 2/5. ஓகே, நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் வந்து எனக்கு என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா 4ம் 2ம் இருந்திருக்கும். ஸோ அது கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா you will just have 2. அப்போ இதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணோன்னா மேலே வந்துடும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 1/5, தட் இஸ் 1:5. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. இந்த சம்மில் டவுட் இருக்கக்கூடாது. ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், வில் கெட் த ஆன்சர். அது சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a light rod of length L. ஓகே, ஸோ லைட் ராட்னா மாஸ்லெஸ் ராடு. ஓகே, அதோட லென்த் வந்து L has 2 masses m1 and m2 are attached at its 2 ends. ஓகே, 2 எண்டில் வந்து நம்ம வந்து மாஸ் m1 m2 வந்து அட்டாச் பண்ணி வச்சுருந்துருக்கோம். சரி, த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சிஸ்டம் அபவுட் அன் ஆக்சிஸ். ஓகே, இப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அபவுட் அன் ஆக்சிஸ் பர்பண்டிகுலர் டு த ராட் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் மாஸஸ். ஓகே, அப்போ இது வந்து என்னென்னா மாஸ்லெஸ் ராடு வந்து இருக்குது, 2 சைடு ஒரு மாஸ் வந்து இருக்க போது சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக என்னோட ஒரு இது
லைன் வந்து பாஸ் ஆக போகுது. அந்த பாயிண்ட்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அந்த பாயிண்ட்லேருந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். சரி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 2 பாயிண்ட் மாஸ் வந்து கொடுத்துட்டாங்கன்னா தேரியிலே போட்டு வந்துருப்போம்ல, 2 சைடு மாஸ் இருக்க மாதிரி. அங்கே வந்து m/2 சேம் மாஸ் வந்து போட்டு வந்திருப்போம். இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா m1 m2 அப்படிங்கிற ஒரு 2 மாஸ் வந்து இருக்க போது. ஆப்ஷனில் எல்லாமே Lன்னு இருக்குது. அப்போ L1 L2 நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படின்னா டோட்டல் லென்த் வந்து L. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் பண்ணிட்டோன்னா வில் கெட் த ஆன்சர். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கணும், அதை அப்படியே நான் வந்து ஒரு டயக்ராமேட்டிக்காக ட்ரா பண்ண போகிறேன். ஒரு லென்த் இருக்க போது, அதோட லென்த் வந்து என்னென்னா இட் இஸ் L. 2 சைடு வந்து நான் 2 மாஸ் வந்து நான் வந்து வச்சுருந்துருக்கேன். ஓகே, ஒரு மாஸ் வந்து என்னென்னா இட் இஸ் m1 அண்ட் தென் m2. எங்கே வேணால் இது வேணால் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. m1 m2, அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கும் நடுவில் வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகே, கரெக்டாக வந்து சேம் மாஸாக இருந்துச்சுன்னா சென்டரில் வந்து என்னோட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இருந்திருக்கும். அப்போ ஸ்ட்ரைட்டாகவே L/2 போட்டு வந்துருக்கலாம். இங்கே தட்ஸ் நாட் த கேஸ். 2 மாதம் m1 m2 கொடுத்துட்டாங்க. இட் இஸ் நாட் த சேம் மாஸ். டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக இதில் போட்டால் ஆன்சர் வரணும். ஓகே, சரி. அப்போ வந்து நான் வந்து டிஸ்டன்ஸ் வந்து எப்படி சும்மா அசியூம் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து L1 வச்சுக்குவோம், இது வந்து L2 வச்சுக்குவோம். ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் திஸ் இஸ் கோயிங் டு பி மை சென்டர் ஆஃப் மாஸ். ஃபைன். இங்கே வந்து நம்ம சென்டர் ஆஃப் மாஸை வந்து நான் வந்து எங்கே வச்சுக்கிட்டேன்னா ஆரிஜினில் வந்து என்னோட சென்டர் ஆஃப் மாஸ் 0,0 நான் செட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இன் டர்ம்ஸ் ஆஃப் வெளியில் வந்து என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நம்ம டார்க் இதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து தெரியும் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபைன். எய்தர் வந்து நம்ம வந்து சென்டர் ஆஃப் மாஸில் ஃபிக்ஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆரிஜினில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இங்கே வந்து எனக்கு டோட்டல் லென்த்தை வச்சு தான் எனக்கு வந்து வேணும். அதனால் நான் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல நான் ஆரிஜினை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து நான் m1 m2 வந்து லெஃப்ட் சைடு வந்து m எடுத்துக்கிட்டனால இது வந்து என்னோட ஆரிஜின் மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்துக்கு சென்டர் ஆஃப் மாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண எனக்கு எப்படி வந்து இருந்திருக்கணும். சென்டர் ஆஃப் மாஸ் வில் பி ஈக்குவல் டு m1 x1. அப்போ m1 x1க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 0 ஆயிரும் ஸ்ட்ரைட்டாகவே. அதுக்காக தான் அதை நம்ம வந்து தூக்குறோம். ஓகே, ஸோ m1 x1க்கு வந்து 0. ஃபைன். ப்ளஸ் வேறு என்ன இருந்திருக்கணும், m2 x2. அதோட லென்த் வந்து என்னென்னா L1 + L2 ரெண்டையுமே சேர்த்த மாதிரி. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா m2 L டிவைடட் பை எனக்கு வந்து டோட்டல் மாஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் m1 + m2. ஓகே, சரி தானே. அப்போ இங்கே வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக வரும் அப்படின்னா m2L டிவைடட் பை m1 + m2. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி மை சென்டர் ஆஃப் மாஸ். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி இருந்திருக்கு. இந்த பேராமீட்டர் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஈக்குவல். சென்டர் ஆஃப் மாஸ் வந்துலேருந்து நம்ம வந்து போட்டுருந்தோம். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து L1 டிஸ்டன்ஸில் வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இருந்திருக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி இருந்திருக்கணும், L1 is equal to m2L டிவைடட் பை m1 + m2. இது இந்த இடத்த நம்ம ஆரிஜினாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்த 0,0 ஆரிஜினாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ 0 is equal to m1 L1 + m2 L2ன்னு வந்து இருந்திருக்கணும். அப்போ வந்து L1 L2குள்ள ரிலேஷன் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். L1 L2 தான் கிடைக்கும். ஆனால் Lக்கும் L1க்கும் ரிலேஷன் கிடைக்காது. ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே L தான் இருக்குது. L1 L2 நம்மளாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருக்கோம் ஃபார் த கன்வீனியன்ட். ஓகே, அப்போ நீங்கள் ஜென்ரலாக இந்த மாதிரி சம் வந்தாலே எதிர் ஆரிஜினில் செட் பண்ணி பார்க்குற மாதிரி பாருங்கள். போகுதா L ரிலேட் ஆகுதான்னு பார்க்கணும். L எதுவுமே உள்ள ரிலேஷன் வந்து வரல. அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், வேறு ஏதாச்சும் ஒரு மாய்ஸ் இங்கே செட் பண்ணி இல்லை நெகட்டிவில் வந்துட்டு திருப்பி அதே தான் பாசிட்டிவில் வந்து இருந்திருக்கும். இப்போ நம்ம இங்கே செட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம்னா இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் L1க்கு பதிலாக நம்ம வந்து L2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்திருப்போம். ஓகே, ரெண்டுமே ஒரே இதுதான். சரி தானே. இப்போ வந்து நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா L1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அப்போ L2 வந்து கண்டுபிடிக்கணும். திருப்பி வந்து நம்ம இந்த இடத்துல ஆரிஜினாக செட் பண்ணி ரிவர்ஸில் போனால் அதே L2 வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டோட்டல் லென்த் L is equal to L1 + L2ன்னு தெரியும்ல, அதுக்குள்ளே போட்டு சப்ஸ்டியூட் பண்ணாலும் will get the answer straight away. அப்போ L is equal to L1 + L2. ஓகே, அப்போ L1க்கு பதிலாக நம்ம வந்து L2 தானே இங்கே நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ எனக்கு என்ன இருந்திருக்கணும், L2 is equal to L1 L minus L1. அப்போ L minus L1க்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன் அப்படின்னா m2L டிவைடட் பை m1 + m2. சரி, அப்போ இது இங்கே கிராஸ் மல்டிப்ளை ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு L2 is equal to m2L வந்து கேன்சல் ஆயிரும் ப்ளஸ் மைனஸ். தேர்ஃபோர் m1L டிவைடட் பை m1 + m2ன்னு வந்து இருந்திருக்கணும். இங்கே வந்து நான் வந்து எதிரெண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா L2 L1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ as usual நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் பாசிங் த்ரூ த சென்டர் ஆஃப் மாஸ். அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா த்ரூ த சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா I will be equal to m1L1² + m2L2². கரெக்ட். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கொயர் மட்டும் வந்து இருந்திருக்கணும்ல. அப்போ m1L1² பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா m1L1² பதிலாக இந்த மொத்த டேர்மே உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி m2L டிவைடட் பை m1 + m2. ஓகே, ஸ்கொயரு மேலே ஒரு ஸ்கொயரு. ஃபைன். அடுத்தது வந்து m1 + m2 த ஹோல் ஸ்கொயர்.
அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னும் இந்த அப்புறம் என்ன வந்து இருந்திருக்கணும் அப்படின்னா M1 M2 மைனஸ் பிரச்சனையே கிடையாது, லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, எல்லாமே ஸ்கொயர் ஆகிறப்போகுது எல். அப்போ இன்னொன்று வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா M2 L2 ஸ்கொயர். அப்போ M2 இன்ட்டு M1 ஸ்கொயர் எல் ஸ்கொயர் டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ இதெல்லாம் காமனாக இருக்குங்கிறது எல்லாத்தையும் ஃபேக்டர் அவுட் பண்ணி வெளில எடுத்துருவோமா. அப்போ I will be equal to M1 M2 L ஸ்கொயர் காமனாக வெளில எடுத்துரும், M1 M2 ஓகே அண்ட் தென் எல் ஸ்கொயர். இது வந்து எல்லாத்துலேயுமே இருந்துருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இதில் வந்து எனக்கு வந்து என்னென்ன இருந்துருக்கணும் அப்படின்னா M1 M2 எல் ஸ்கொயர் வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இல் ஹேவ் 1 M2. ரெண்டாவது ஒன்றில் வந்து எனக்கு என்ன இருந்துருக்கணும் அப்படின்னா ஒரு M1 வந்து இருந்துருக்கணும். ஓகே, இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர்லேயும் ஒரு M1 ப்ளஸ் M2 வந்து இட் வில் கெட் கேன்சல்டு. அப்போ அது கேன்சல் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ஐ வில் பி லெஃப்ட் வித் M1 M2 L ஸ்கொயர் டிவைடட் பை M1 ப்ளஸ் M2. M1 M2 L ஸ்கொயர் டிவைடட் பை M1 ப்ளஸ் M2. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. இந்த கொஷினும் புரிஞ்சுருந்துருக்கணும். ஓகே, இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும், எதாவது ஆரிஜின் ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறதா இங்கே வந்து கன்ஃபியூஷன் வந்து வரும். எதை வந்து நம்ம ஆரிஜின் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரேண்டமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு L1 L2 நம்மளே கொடுத்துருந்துருக்கோம். அப்போ வந்து எனக்கு L1 L2க்கு பதிலாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்லில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ வந்து நான் வந்து இதே 0,0ன்னு போட்டால் திருப்பி L1க்கு L2க்குள்ள ரிலேஷன் தான் வருது. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம உள்ளே வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, எல் மாதிரி வரணும். அப்போ வந்து ஒரு இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான், இன்னொரு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி டோட்டல் லென்த் L is equal to L1 + L2 இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் போட்டுற வேண்டியதான். இல்லைனா இந்த சைடு ஆரிஜினை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஆன்சர் ஃபார் L2. சரி தானே, இதில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃப்ரம் அ சர்க்குலர் டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் கேபிட்டல் R அண்ட் மாஸ் 9m. ஜென்ரலாக மாஸ் எம்னு கொடுப்பாங்க, இங்கே வந்து 9mனு கொடுத்துருக்காங்க. ஓகே, எ ஸ்மால் டிஸ்க் ஆஃப் மாஸ் m அண்ட் ரேடியஸ் R/3. அப்போ அதுக்குள்ளே இஸ் ரிமூவ் கான்சென்ட்ரிக்கலி. அப்போ ஒரு மேலே கரெக்டாக ரெண்டோட ஆக்சஸுமே வந்து சேம் ஆக்சஸில் இருக்க மாதிரி சென்டர்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு மாஸ், டோட்டல் மாஸ் வந்து 9m இருந்துச்சு, சென்டர்லேருந்து ஒரு எம்ங்கிற ஒரு மாஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அதோட ரேடியஸ் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க, ஈஸியாக இருக்க R/3ன்னு கொடுத்துட்டாங்க. த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிமைனிங் டிஸ்க் about an axis perpendicular to the plane of the disc. ஓகே, அதே மாதிரி perpendicular to the plane of the disc வந்து வர்ற மாதிரி passing through it சென்டரில் வர மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதோட கட் பண்ணதுக்கப்புறம் என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் ரிமைனிங் டிஸ்க். ஓகே, இப்போ நான் சொன்னதுக்கு வந்து ஒரு டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணால் எனக்கு எப்படி வந்துருக்குன்னா யூஆர் ஹேவிங் எ டிஸ்க். ஓகே, அந்த டிஸ்கோட சென்டரில் இருந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு டிஸ்கை வந்து நான் வந்து கட் பண்ணிட்டேன். அந்த டிஸ்கோட மாஸ் வந்து என்னென்னா இட் இஸ் m, டோட்டல் மாஸ் வந்து எனக்கு வந்து என்னென்னா தட் இஸ் 9m. அப்போ நான் வந்து I dash வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் இருக்க போகிற இந்த மாஸ் வந்து நான் வந்து என்னென்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ரிமைனிங் வந்து எனக்கு வந்து கிடச்சிரும். ஓகே, ஸோ அப்போ வந்து எனக்கு I dash வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா I dash ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து I1 வச்சுக்கணும். உள்ளே இருக்க போகிற அந்த கொஞ்சம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மைனஸ் I2 சப்ட்ராக்ட் பண்ணிட வேண்டியதான். சரி, அப்போ I1ஓட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும். ஸோ இட் இஸ் கோயிங் டு ஸ்பின் பர்பண்டிகுலர் டு த பிளேன். ஓகே, அதான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பர்பண்டிகுலர் டு த பிளேன். ஓகே, அப்போ I1 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும். ஃபர்ஸ்ட்டு I1 will be equal to இது வந்து என்னென்னா சர்க்குலர் டிஸ்காக ரிங்குக்கு கட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ டிஸ்க்கு, அப்போ டிஸ்க்குங்கிறது வந்து mr²/2. எம்முக்கு பதிலாக இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9m, ரேடியஸ் வந்து R. அப்போ அங்கே தான் இங்கே கன்ஃபியூஷன், இதுவே ட்ரிக்கான பார்ட்டு. அப்போ டோட்டல் எம்முக்கு வந்து 9m வந்து போட்டுற வேண்டியதான். எம் ரேடியஸ் வந்து அதே தான் mr²/2. I1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ I2 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துருக்கணும். சென்டரில் உள்ளது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாஸ் வந்து இட் இஸ் m, அதே மாதிரி ரேடியஸ் வந்து என்னென்னா R/3. அப்போ I2 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா மாஸ் வந்து m, R² பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா R/3 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஓகே, இப்போ I1 மைனஸ் I2 போட்டோன்னா வில் கெட் த ஆன்சர். அவ்வளோதான், அதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். அப்போ I dash is equal to 9/2 mr². ஓகே, மைனஸ் இது வந்து அப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ mr²/2 × 9 வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இதுலேருந்து எதை வந்து காமனாக ஃபேக்டர் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா mr²/2 வந்து காமனாக ஃபேக்டர் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா mr²/2 காமனாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா 9 மைனஸ் 1/9. ஓகே, ஸோ 9 மைனஸ் 1/9 வந்து 80/9. ஓகே, 80/9 வந்திருக்கும். கேன்சல் அவுட் ஆகிருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி 40/9. ஓகே, 40/9 mr².
straight away. The answer is option 1. இந்த கொஷின் புரிஞ்சுருந்துருக்கணும். அடுத்து போகலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா the ratio of radii of gyration of a circular disc to that of a circular ring. ஓகே, radius of gyration வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எதோட ரேஷியோஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா சர்க்குலர் டிஸ்க்குக்கும் சர்க்குலர் லிங்குக்கும் இருக்கும். ஆஃப் ஈச் சேம் மாஸ் அண்ட் சேம் ரேடியஸ் அரௌண்ட் தேர் ரெஸ்பெக்டிவ் ஆக்சஸ். ஓகே, ஒரே ஆக்சஸில் வந்து பாஸ் ஆகிற மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சர்க்குலர் டிஸ்க்கு, இன்னொன்று வந்து என்னென்னா சர்க்குலர் ரிங்கு. ஓகே, சர்க்குலர் டிஸ்க்குக்கு வந்து ஆக்சஸ் தானே, அப்போ வந்து பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் தான், டயமெட்ரிக்கல் இல்லை ஆக்சிஸ். சரி, அப்போ சர்க்குலர் டிஸ்க்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்க்குக்கு வந்து டீன்னு போடுறேன். ஓகே, ரேஷியோஸ் வந்து டிஸ்க்குக்கும் ரிங்குக்கும் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ டிஸ்க்குரியது வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா தட் வில் பி ஈக்குவல் டு mr²/2. ஃபைன். சரி, அதுக்கப்புறம் வந்து இதுலேருந்து ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் வந்து என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா கே வந்து என்ன பண்ணியிருந்திருப்போம், மாசம் மட்டும் விட்டுட்டு ரிமைனிங் ரூட் எடுத்தோம் அப்படின்னா r/√2. ஃபஸ்ட் ஒன்று ஓகே, r/√2. ஓகே, அடுத்தது வந்து எனக்கு என்ன இருந்திருக்கணும், சர்க்குலர் ரிங்குக்கு வந்து கொடுத்துருந்துருக்கணும். அப்போ ரிங்குக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், mr². ஓகே, ரிங்குக்கு வந்து mr². அப்போ அதோட கே வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், தட் வில் பி ஈக்குவல் டு r. சரி, இப்போ வந்து நம்ம வந்து எதுக்குன்னா டிஸ்க்குக்கும் ரிங்குக்கும் இல்லை, நம்ம ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் என்னங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ வந்தோம் அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி 1/√2. தட் இஸ் கோயிங் டு பி 1:√2. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. இதுவும் புரிஞ்சிருக்கணும். அது சம்பளம். இந்த சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 bodies have their moment of inertia I and 2I. எந்த பாடினே கொடுக்கல, ஆனால் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட லிங்க் வந்து என்னென்னா I2I, அதோட ரிலேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, சேம் I2I, அப்போ கேன்சல் அவுட் ஆகிற மாதிரி வரும். அபவுட் தேர் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே, இஃப் தேர் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன்ஸ் ஆர் ஈக்குவல், கே வந்து ரெண்டுக்குமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தேர் ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணும், அதோட ரேஷியோஸ் என்னங்கிறது. ஸ்ட்ரைட்டாகவே கைனடிக் எனர்ஜி கே இஸ் ஈக்குவல் எனக்கு என்ன வந்துருக்குன்னா 12I⍵². ஓகே, அப்போ வந்து நம்ம வந்து எதுனா ரெண்டு பாடி, ஃபஸ்ட்டு பாடிக்கும் செகண்டுக்கும் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ K1 இஸ் ஈக்குவல் டு half ஐக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து ஐன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இஃப் தேர் ஆங்குலர் வெலாசிட்டிஸோட ரேஷியோ தான் என்னங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ω1², ரெண்டாவது ஒன்றுக்கு வந்து என்ன வந்து இருந்திருக்கணும் K2. ஓகே, ரெண்டோட கைனடிக் எனர்ஜியுமே ஈக்குவல். அப்போ இஃப் தேர் கைனடிக் எனர்ஜிஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்ததுனால K1 K2 கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ அண்ட் தென் யூ வில் ஹேவ் half இன்ஸ்டெட் ஆஃப் செகண்ட் ஒன்றுக்கு வந்து ஐக்கு பதிலாக நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2I. ஏன்னா I2I தானே கொடுத்துருந்துருக்காங்க, I2I⍵2². சரி, ரிமைனிங் என்னென்ன இருக்குது, half கேன்சல் அவுட் ஆயிரும், I வந்து இட் வில் கெட் கேன்சல்ட். அப்போ ω1/ω2 வந்து ω1/ω2 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் அப்படின்னா அப்படியே ஃப்ளிப் ஆகி வந்து இருந்திருக்குமா. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 2/1. ஓகே, அண்ட் இட்ஸ் ரூட். ஸோ தட் இஸ் √2:1. ஓகே, த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. இது புரிஞ்சுருந்துருக்கணும். அடுத்த சம்பளம். இந்த சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 particles each of mass m gram are situated on the vertices of an equilateral triangle. ஓகே, ஸோ ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள். அப்போ ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள்னால் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, அதை வச்சு நம்ம ஒரு லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ சைடு வந்து என்னென்னா இட் இஸ் L மீட்டர். ஓகே, as shown in the figure, L centimeter. The moment of inertia of the system about an axis AX perpendicular to AB, about an axis AX perpendicular to AB. அப்போ இந்த பாயிண்டில் வந்து நான் வந்து என்னென்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ யூனிட் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா g/cm². ஓகே, மாசும் கிராமில் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம ஜென்ரலாக ml² போடும்போது அவங்கள யூனிட் வந்து கிராமு cm² தான். அப்போ யூனிட் கன்வர்ஷன் வந்து இங்கே பண்ண தேவையில்லை, ஸ்ட்ரைட்டாகவே கிராமில் தான் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அப்படி ஸ்ட்ரைட்டாகவே நம்ம 10⁻³ kgக்கு மாற்றுறதுக்கு அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம கேட்டிருக்கதே யூனிட்ஸ் தான். எனக்கு என்ன ஃபைனல் ஆன்சரே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா g/cm² தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ரைட்டு. இப்போ வந்து நான் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இப்போ 3 பாயிண்ட் மாஸ் வந்து இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மாஸ் வந்து கன்சிடர் பண்ணுவோம் I1 I நெட்டு. அப்படியே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன பண்ணும், இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாத்தையும் சேர்த்துனா ஆட் பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ I1க்கு வந்து எனக்கு என்ன வந்துடும்னா ml². L வந்து ஆரிஜின், அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட். அப்போ தட் இஸ் கோயிங் டு பி 0. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து 0. ரெண்டாவது ஒனுக்கு வந்து என்ன இருந்ததுன்னா B மாஸ் B வந்து கன்சிடர் பண்ணுவோம். அப்போ மாஸ் பிக்கு வந்து எனக்கு என்ன வந்துருக்கணும் ml². ரைட். அப்போ எல்லுங்கிறது தான் இங்கே டிஸ்டன்ஸு, அப்படியே எடுத்து உள்ளே போட்டுற வேண்டியதான், ப்ளஸ் ml². இப்போ மாஸ் சிக்கு தான் பிரச்சனை. மாஸ் சி வந்து நம்ம வந்து எப்படி கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எடுக்கிறதா, இந்த
இன்க்ளைண்டாக இருக்க போகிற இந்த டிஸ்டன்ஸ் வந்து எடுக்கணுமா இல்லை இந்த டிஸ்டன்ஸ் எடுக்கணுமா அப்படிங்கிறது. ஓகே, ஜென்ரலாக வந்து இந்த ஃபார்முலா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து நான் பார்க்கும்போது சொல்லியிருந்தேன். இது நம்ம இட் இஸ் இன் டென்சார் குவான்டிட்டி, நம்ம ஒரு பார்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயுமே ½ mv² போடும்போது விக்கு பதிலாக தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணோம். விக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா r ஒமேகா வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ அந்த r ஒமேகாலே நம்ம வந்து எப்படி டிஸ்டன்ஸ் போடுவோம் அப்படின்னா v = ஒமேகா கிராஸ் r. கிராஸ் ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணும்போது ஒமேகா கிராஸ் ஆர் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸ்பின் ஆருக்கு இருக்க போகிற கிராஸ் ஆர் வந்து கன்சிடர் பண்ணுவோம். பெர்பெண்டிகுலராக இருக்க போகிற இந்த டிஸ்டன்ஸை தான் நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். அப்போ தானே v = r ஒமேகா போடும்போது இதோட வெலாசிட்டி வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். எவ்வளோ தூரம் ஸ்பின் ஆகுதுங்கிறது இந்த டிஸ்டன்ஸு, இந்த ஆரும் ஒமேகா தான் மேட்ச் ஆகும். அப்போ ஆப்வியஸாக நான் இந்த டிஸ்டன்ஸ் தான் போடணும். ஓகே, சரி தானே. இது நம்ம மேட்ரிக்ஸ் பேட்டர்னில் நம்ம எழுதணும் அப்படின்னா தான் நம்ம வந்து இந்த லென்த் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு காம்பனண்ட் வந்து அது வந்து ஸ்குவீஸ் ஆக ஹெல்ப் பண்ணும். இங்கே வந்து ரிஜிட் பாடியாக இருந்ததுன்னா ஸ்குவீஸ் ஆகாது அப்படின்னு நிறையா பேராமீட்டர் வந்து உள்ளே வந்து ப்ளே ஆகும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து டெரைவ் பண்ணதுக்கும் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்குமே இட் இஸ் கிளியர். நம்ம வந்து அங்கே வந்து எது தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கும் நடுவில் இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்து போடணும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி L/2. ஏன்னா திஸ் இஸ் an equilateral triangle. அப்போ equilateral triangle அப்படின்னா கரெக்டாக 2 ஹாஃபாக ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக இட் ஷுட் பி ஈக்குவல் டு L/2. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா L/2. அதை எடுத்து வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே போட்டுரும். அப்போ உள்ளே போட்டோன்னா எனக்கு என்ன வந்துன்னா mL/2 the whole square, that is going to mL²/4. ஓகே, அப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா I is equal to 4 + 1, ஸோ 5/4 mL². ஓகே, த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. இந்த சம்மு புரிஞ்சு வந்துருக்கணும், டவுட் இருக்கக்கூடாது. ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பேசிக்காக என்னென்னு தெரிஞ்சிருந்தாலே இது வந்து நம்ம போட்டலாம். அடுத்த ஒன்று போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a circular disc is to be made by using iron and aluminum so that it acquires maximum moment of inertia about its geometrical axis. ஓகே, geometrical axisனால் parallel perpendicular பாஸ் ஆகிற அந்த ஆக்சிஸ் தான் geometrical axis. ஓகே, அப்புறம் வந்து இங்கே வந்து என்ன இருக்குன்னா அயன் அலுமினியம் 2 மெட்டீரியல் வச்சு நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ தட் ஐ ஹவ் மேக்ஸிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இந்த எக்ஸ்ட்ராஸ்லேயே நம்ம வந்து பார்த்து இருந்திருப்போம். ஜென்ரலாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I is equal to எனக்கு என்ன வந்துருக்கணும், இன்டெக்ரல் ஆஃப் இப்போ கூட சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் I is equal to integral of r²dm போட்டிருந்தோம் அப்படின்னா எனக்கு வந்து r²dmல வந்து போட்டு வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணும்போது எனக்கு வந்து r வந்து அதிகமாகிட்டே பெருசாகிட்டே போயிருந்துச்சுன்னா எனக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக வந்துருக்கணும். அதானே mr²ன்னு சின்ன ஒரே பாயிண்ட் மாஸ் வச்சுருந்தாலும் r அதிகமாக எனக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I வந்து அதிகமாகிட்டே வரும். ஓகே, அந்த நம்ம வந்து அந்த கேர்ள்ஸ் ஸ்பின்னிங்லாம் பார்த்துருந்தோம். ஐ ஹேண்ட் ஸ்ட்ரெச் ஆகும்போது I வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சேம் திங் ஹியர். ஓகே, அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து r வந்து அதிகமாக இருக்க இடத்துல என்னோட மாஸ் வந்து அதிகமாக இருந்திருக்கணும். ஸோ இப்போ அலுமினியம் அண்ட் தென் அயன் இது ரெண்டையுமே நான் கன்சிடர் பண்ணும்போது எதோட மாஸ் வந்து அதிகமாக இருந்திருக்குன்னா அட்டாமிக் நம்பர் வந்து அலுமினியத்துக்கு வந்து 13 இருந்திருக்கணும். ஸோ அட்டாமிக் மாஸ் வந்து 26 அது 27 அந்த ரேஞ்சில் வந்து இருந்திருக்கணும். ஓகே, டபுள் த டைம் ஜென்ரலாக இருக்கும். அயனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா 26 வந்து இருந்திருக்கணும். ஓகே, கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தெரியும், இல்லைனா பேசிக்காகவே நம்மளுக்கு தெரியும் அயன் தான் மாஸ் வந்து ஜாஸ்தி, அலுமினியம் வந்து மாஸ் வந்து கம்மி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரியணும். அப்போ மாஸ் அதிகமாக உள்ளது வந்து இட் ஷுட் பி அவுட் சைட். அப்போ இதில் உள்ள எதை வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும் அப்படின்னா அலுமினியம் அட் இன்டீரியர் அண்ட் அயன் சரௌண்டிங் பார்க்கும்போது அதான் ஒர்க் அவுட் ஆகும் தெரியுது. இல்லைனா அயன் அட் இன்டீரியர்னால் R வந்து கம்மியாயிரும். அப்போ வந்து ஆரும் அதிகமாக இருக்கணும். ஓகே, ஸோ R அதிகமாக இருக்க இடத்துல ஹெவி மாஸ் இருந்துச்சுன்னா தான் I வந்து ஜாஸ்தி வரணும். ஸோ அலுமினியம் அட் இன்டீரியர், ஸோ இது வந்து ரெண்டாவது வராது. யூஸிங் அயன் அண்ட் அலுமினியம் லேயர் இன் ஆல்டர்னேட், அதுவுமே இட் டசன்ட் ஒர்க் ரைட். ஏன்னா எனக்கு ஃபுல்லாக அலுமினியத்தை எடுத்து அயன் எடுத்துகிட்டு போய் வெளியில் வச்சோம் அப்படின்னா அயன் ஃபுல்லாக மேக்ஸிமம் ஆரில் இருக்கும். இங்கே வந்து அயன் வந்து நம்ம வந்து டிஸ்க் மாதிரி வைக்கும்போது கீழே ஒரு மேலே ஒரு டிஸ்க் வச்சுருந்தோம் அப்படின்னா ஈவனாக தான் திருப்பி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ தேர்ட் ஒன்றும் எனக்கு வராது. ஷீட்ஸ் ஆஃப் அயன் இஸ் யூஸ் அட் போத் த எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் அண்ட் அலுமினியம் இன்டர்னல் சர்ஃபேஸ் லேயர்ஸ். திருப்பி அதே தான். ஓகே, ஃபுல்லாக அயனை எடுத்துகிட்டு போய் நம்ம ஹையர் ரேடியஸில் வச்சுட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதிகமாக வந்திருக்கணும். தேர்ஃபோர் இன்ட்யூஷன்லேயே லாஜிக்கில் வச்சே நம்ம வந்து சொல்லிடலாம். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. இந்த இதில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்த சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார் த அட்ஜாயினிங் டயக்ராம் the incorrect relation between I1, I2 and I3. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இன்கரெக்ட் ரிலேஷன் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். வேறு I is the moment of inertia. ஓகே, ஸோ கீழே கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா ட்ரையாங்குலர் லேமினா. ஓகே, 2 dimensional பாடி. ஓகே, இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து இதுவும் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எக்ஸ்ட்ராஸில் வந்து பார்த்துருந்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்குலர் லேமினா வந்து வந்துருந்துச்சு வச்சுக்கோங்களேன். I is equal to எனக்கு என்ன வந்திருக்குன்னா mh² divided by 6. ஓகே, இங்கே ஹச்சுங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஹைட்டு, இதோட ஹைட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். அப்போ வந்து எனக்கு வந்து I வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா mh², அது ரெண்டும் ஒரே, m6 ஒரே தான், அது மாறாது ஃபார் கிவன் லேமினார்.
ஆனால் வந்து ஹச் வந்து என்னால் என்ன பண்ண முடியும்னா எந்த சைடு நான் கன்சிடர் பண்ணுறனோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட ஹைட் வந்து எனக்கு என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஸோ அப்போ இங்கே வந்து எதுக்கு வந்து இந்த ரிலேஷனில் எது வந்து தப்பு அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ரிலேஷன் வச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா I1 I2 I3 ரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா வில் கெட் இட். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இது I1 வந்து கன்சிடர் பண்ணுறேன். இதோட ஹைட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் அப்படின்னா 3. அப்போ மேக்ஸிமமாக இருக்கிற மாதிரி நான் ஒன்று வந்து எடுக்கணும் அப்படின்னா I3 வந்து கன்சிடர் பண்ணுறேன். ஓகே, இப்போ I3லேருந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே உள்ளது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு 4. ஓகே, அப்போ இருக்கிறதுலே I3 தான் கிரேட்டராக இருந்திருக்கணும். ஸோ I3 தான் இருக்கிறதுலே கிரேட்டராக இருந்திருக்கணும். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, சரி, அடுத்தது வந்து என்ன வந்து இருந்திருக்கும் அப்படின்னா 3க்கு வந்து வந்துருக்கணும். ஓகே, அப்போ வந்து I1ஓட ஹைச் வந்து எனக்கு வந்து என்ன வந்து இருந்திருக்கணும் அப்படின்னா 3 வந்து இருந்திருக்கணும். ஸோ I3 இஸ் கிரேட்டர் when compared to I1. அப்போ கடைசியாக இருக்க போகிறது கண்டிப்பாக I2வாக தான் இருந்திருக்கணும். இப்போ நம்ம I2க்கு வந்து ஹைட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண எனக்கு வந்து என்ன வந்து இருந்திருக்கணும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி மை I2. இந்த I2க்கு வந்து நான் வந்து ஹைட் ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னா இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணும்போது இங்கே வந்து 3, இது வந்து 2.5 இருந்திருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் ஷியர்லி லெஸ் when compared to 3 and 4 தான் இருந்திருக்கணும். ஸோ இந்த I2 வந்து இருக்கிறதுல கம்மியான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து மேக் பண்ணியிருந்துருக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து போட்டு நீங்கள் வந்து சால்வ் பண்ண வேண்டியதான். இது வந்து 3 ஸ்கொயர், இது வந்து 2.5 ஸ்கொயர் அண்ட் இட்ஸ் அண்டர் ரூட். ஓகே, 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2.5 த ஹோல் ஸ்கொயர் அண்ட் இட்ஸ் அண்டர் ரூட் பண்ணால் பித்தாகரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து இன்னொரு இது தெரியும். ஒன்று இதான ஹைப்போடென்யூஸ். அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் 2.5 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, போட்டிருந்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஹைட் என்னங்கிறது எனக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். சரி, எனிவே இப்போ வந்து I3 கிரேட்டர் தென் I1 which is greater than I2. ஓகே, இது வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிச்சு. இதில் எது இன்கரெக்ட் ரிலேஷன் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து I1 இஸ் கிரேட்டர் தென் I2. கரெக்டு. I2 இஸ் கிரேட்டர் தென் I1 தப்பு. அப்புறம் ரெண்டாவது ஒன்று தப்பு. I3 கிரேட்டர் தென் I1 கரெக்டு, மேட்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் I3 கிரேட்டர் தென் I2 அதுவும் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆப்ஷன் 2. இந்த சம்மில் டவுட் வந்துருக்கக்கூடாது, புரிஞ்சுருந்துருக்கணும். ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே இது இங்கே வந்து என்னென்னா கொஷின் வந்து பழைய கொஷின். ஓகே, இப்படி ட்ரையாங்கிள் கொடுத்தாலே ட்ரையாங்கிள் லாமினார் அப்படின்னு தெரிஞ்சிருந்துருக்கணும். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போலாம் தெளிவாக மென்ஷன் பண்ணி தான் இருந்திருக்கணும். ஸோ இங்கே ட்ரையாங்கிள் லாமினார் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா MH/6 அந்த இதெல்லாம் நம்ம வந்து ஹைட்டு மட்டும் தான் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அந்த ஹைட்டை வந்து மேட்ச் பண்ணிட்டே வர்றோம். ஸோ எங்கே கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டே வரோம், எதுக்கு வந்து மேக்ஸிமம் ஹைட் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம ரேஷியோஸ் வந்து கரெக்டாக அவங்க கொடுத்துருக்க மாதிரி I1 I2 I3 எழுத போகிறோம். எந்த இது இன்கரெக்ட் ரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணால் வில் கெட் இட். ஓகே, அடுத்த சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரம் அ டிஸ்க் ஆஃப் ரேடியஸ் கேபிட்டல் R அண்ட் மாஸ் M. ஓகே, அப்போ டிஸ்க் இருக்குது, அதோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் R and M. ஓகே, சர்க்குலர் ஹோல் ஆஃப் டயாமீட்டர். ஓகே, ஒரு ஹோல் வந்து மேக் பண்ண போகிறோம், அதோட டயாமீட்டர் வந்து கேபிட்டல் R. அப்போ அதோட ரேடியஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா R/2. சரி, அந்த டிஸ்க்குள்ளே ஒரு ஹோல் வந்து மேக் பண்ண போகிறோம். அந்த டிஸ்கோட ரேடியஸ் R, கட் பண்ண ஹோல் பண்ண ரேடியஸ் வந்து என்னென்னா இட் இஸ் R/2. டயாமீட்டர்னு கொடுத்துருந்துருக்காங்க, புரியணும். ஹூஸ் ரிம் பாசஸ் த்ரூ த சென்டர் இஸ் கட். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த கட் பண்ண போகிற ஹோலோட ரிம் வந்து எதில் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா நம்மளோட சென்டரில் வந்து பாஸ் ஆகுது. அந்த மாதிரி நம்ம வந்து அந்த ஹோல் வந்து கட் பண்ண போகிறோம். சரி, வாட் இஸ் த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த டிஸ்க். ஓகே, ஆஸ் யூஷுவல் முன்னாடி நம்ம சென்டர்லேயே கரெக்டாக கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரிம்மு வந்து நம்மளோட சென்டரை தொடுற மாதிரி, அந்த டிஸ்கோட சென்டரை தொடுற மாதிரி டயக்ராம் ட்ரா பண்ணுறேன். அப்போ வந்து த ரிமைனிங் பார்ட்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், which is perpendicular to the axis passing through the center. ஓகே, ரிமைனிங் பார்ட்டோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, சென்டரில் இருந்ததுனால I1 மைனஸ் I2 வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இங்கே பேரலல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணால் கட் பண்ணதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணோன்னா எப்படி வந்து வந்துருக்கணும். இங்கே வந்து யூ ஆர் ஹேவிங் ஏ சர்க்குலர் டிஸ்க்கு, அந்த டிஸ்கோட ரிம் இன்னொரு இதுலேருந்து நம்ம இன்னொரு வந்து கட் பண்ண போகிறோம். அந்த சர்க்கிளோட அந்த கட் பண்ண போகிற ஹோல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த சர்க்குலர் ஹோல் வந்து அதோட ரிம் வந்து இட் பாசஸ் த்ரூ த சென்டர். ஓகே, இந்த மாதிரி. அப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதோட டயமீட்டர் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா ஆருக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். அப்போ அதோட ரேடியஸ் வந்து எனக்கு வந்து R/2க்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். ஸோ திஸ் போர்ஷன் இஸ் கட். இந்த போர்ஷன் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கட் ரிமூவ் பண்ணிட்டோம். லெஃப்ட் ஓவர் இருக்க போகிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகே, அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான். அப்போ I இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து I' தான் நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ I' இஸ் ஈக்குவல் டு I1 மைனஸ் I2. ஓகே, I1ஓட இது வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா ஸ்ட்ரைட்டாகவே அவங்களே MRன்னு கொடுத்துட்டாங்க டிஸ்க்கு. அப்போ I1 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா MR² by 2. அது பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து லெஃப்ட்டு நம்ம கட் பண்ண போகிறோம்ல
அந்த கட் பண்ண போகிறதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் அவுட் பண்ணால் எம் என்னென்னு தெரியணும், ரேடியஸ் வந்து என்னென்னு தெரியணும். ஓகே, எம் வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுவே வந்து எவ்வளோ மாசுன்னு தெரில. லாஸ்ட் டைம் வந்து ஈஸியாக எம் 9m எம் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக எம்மில் ரிலேட் ஆகிற மாதிரி. இப்போ அந்த ரிலேஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் வந்து போடணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக r/2 வந்து போட்டுறக்கூடாது. ஓகே, r/2 எடுத்துகிட்டு வந்துட்டு r² பதில் r/2 சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது. எதனால் அப்படின்னா நம்ம இதோட சென்டர் ஆஃப் மாஸில் பாஸ் ஆகிறது வந்து என்னங்கிறதுனால தான் அதுதான் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா mr²/2க்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். இப்போ இதில் இருந்து நம்ம பேரலல் ஆக்சிஸ் தியரம் போட்டு இது ஸ்பின் ஆகும்போது எப்படி ஸ்பின் ஆகியிருந்திருக்கும், இந்த லெஃப்ட் ஓவர் வந்து இட் இஸ் நாட் ஸ்பின்னிங் அபவுட் திஸ் ஆரிஜின், இட் இஸ் ஸ்பின்னிங் அபவுட் த ஆரிஜின் ஆஃப் த பிக்கர் டிஸ்க். ஓகே, சரி தானே. அப்போ வந்து நான் பேரலல் ஆக்சிஸ் தியரம் ஃபைண்ட் அவுட் யூஸ் பண்ணி நான் இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்பின் ஆச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து இப்படி ஸ்பின் ஆகும்போது எனக்கு எப்படி இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை தான் நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணோம். ஓகே, கரெக்டாக அந்த இதுலேருந்து கரெக்டாக நம்ம சென்டரில் இருந்துகிட்டே நம்ம அந்த டிஸ்க் வந்து ஹோலை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். அதனால் நம்ம பேரலல் ஆக்சிஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணல. இங்கே இந்த லாஜிக் வந்து புரிஞ்சு வந்துருக்கணும். ஏன்னா திஸ் ரிமூவ் டிஸ்க் இஸ் நாட் ஸ்பின்னிங் அபவுட் இட்ஸ் ஆரிஜின். ஓகே, இட் இஸ் ஸ்பின்னிங் அபவுட் சம் அதர் பாயிண்ட். அந்த பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா இட் இஸ் அட் இட்ஸ் பெரிஃபெரி. ஓகே, அப்போ இந்த வந்து நம்ம பேரலல் ஆக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த மாஸ் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதோட r²/2, அப்போ r/2 போட்டுட்டு அதோட வந்து எதை ஆட் பண்ணோம் அப்படின்னா ml², எல்லுங்கிறது இங்கே வந்து r/2 போட்டோம்னா வில் கெட் இட். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம i1 - i2 போட்டோம்னா வில் கெட் த ஆன்சர். சரி, அடுத்து ஒரு ஸ்டெப்பில் வந்து இப்போ வந்து நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா மாஸ் என்னங்கிறது, இந்த லெஃப்ட் ஓவரோட மாஸ் என்னங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டோட்டல் மாஸ் வந்து எம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா இது டிஸ்க்கு. ஓகே, அப்போ டோட்டல் ஏரியாவுக்கு டோட்டல் மாஸ் வித் தட் இஸ் கோயிங் டு பி πr². அந்த நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம்ல ரேஷியோ லாஜிக்காக தான். அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் m' அதோட ஏரியா வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு, அதோட ஏரியா வந்து இட் இஸ் ஈக்குவல் டு πr/2. ஓகே, r/2 வந்து இருந்திருக்கணும். அப்போ இங்கே r² எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 மட்டும் நம்மளுக்கு வந்து வந்துருக்கணும், 2² மட்டும் வந்து இருந்திருக்கணும். அப்போ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா m' கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் m' இஸ் ஈக்குவல் டு இதுவும் கிராஸ் மல்டிப்ளை ஆகிடுச்சுன்னா டினாமினேட்டரில் போயிடும். தேர்ஃபோர் m/1/4 ஐ மீன் இங்கே 1/4 இருக்குது. அப்போ அது அங்கே போகும்போது m/4 நம்மளுக்கு வந்து போயிடும். ஸோ மாஸ் வந்து m/4க்கு வந்து ஈக்குவலாக இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம வந்து i2ஓட மாஸ் என்னங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட் வந்து என்ன இருக்குது அப்படின்னா i2 என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ i2 வில் பி ஈக்குவல் டு எம்முக்கு பதிலாக நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா m/4 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். r²க்கு பதிலாக அதோட ரேடியஸ் வந்து போடணும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி r/2 அப்போ r²/4 டிவைடட் பை 2. ஓகே, இங்கே வந்து நம்ம mr²/2 வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் இதில் பேரலல் ஆக்சிஸ் தியரம் வேறு யூஸ் பண்ணோம். அப்போ அதோட மாஸ் இப்போ இந்த ரிமூவ் பண்ண டிஸ்க்கு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ ரிமூவ் பண்ண டிஸ்கோட மாஸ்க்கு வந்து எதுனா m/4 அதோட மாஸ். அண்ட் தென் லென்த் வந்து எவ்வளோ தள்ளி இருக்குது, அது எங்கே சென்டர்லேருந்து r/2 வந்து தள்ளி வந்து இப்போ இருக்குது. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னா r/2. ஸோ l²க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா r/2. ஓகே, இதில் எந்த மிஸ்டேக்குமே பண்ணிடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். சரி, அப்போ இது ஜஸ்ட்டு நம்ம இன்னர் மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்தனா வந்துடும், வில் கெட் இட். i2 என்னங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ இங்கே வந்து என்னென்ன காமனாக இருக்குது, mr²/4 எல்லா ரெண்டுலேயுமே காமனாக இருக்குல்ல. m/4 வந்து காமனாக இருக்குது, வெளில எடுத்துட வேண்டியதான். r² வந்து காமனாக இருக்குது. ஓகே, இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கேயும் ஒரு 4 இருக்குது. அப்போ வந்து அதையும் காமனாக வெளில எடுத்துட வேண்டியதான். m/4 r²/4 வந்து காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து எனக்கு என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா 1/2 + 1. ஓகே, ஸோ அப்போ 1/2 + 1 வந்து தட் வில் பி ஈக்குவல் டு 3/2. ஓகே, ஸோ அப்போ 3/2 அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா i2 வில் பி ஈக்குவல் டு 3/2. okay, right? So that is going to be 3/2 into 16 வச்சுக்கோ, 32 போடலாம். ஓகே, அப்போ 3/32 mr². ஓகே, இப்போ i2 என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்டெப்னா i' வந்து என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ i' இஸ் ஈக்குவல் டு i1 - i2. அப்போ i1 - i2 அப்படின்னா mr²/2 minus 3mr² divided by 32. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து எதை வந்து காமனாக வெளில ஃபேக்டர் அவுட் பண்ண முடியும் அப்படின்னா mr²/2 வெளில எடுத்துட வேண்டியதான். அப்போ mr²/2 வந்து வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா யூ வில் ஹேவ் 1 minus 3/16. ஓகே, அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 16 minus 3 that is going to be 13/16, ரைட்? அப்போ 13/16
16 into 2 தானே வந்திருக்கணும். அப்போ 16 into 2 is going to be 32 mr square. Okay, 13 divided by 32 mr square, that is going to be option 4. இந்த கொஷின் டவுட் இருந்திருக்கக்கூடாது, புரிஞ்சுருந்துருக்கணும். அடுத்த சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 ஐடென்டிக்கல் ஸ்பெரிக்கல் ஷெல். ஓகே, ஷெல்லுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஷெல்லுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா உள்ளே வந்து ஹாலோ, அப்போ தட் இஸ் ஹாலோ ஸ்பியர். அப்போ நான் என்ன யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா 2/3 mr square. ஓகே, சாலிட் இல்லை, ஹாலோ. ஓகே, ஈச் ஆஃப் மாஸ் m and radius r பிளேஸ்ட் as shown in the figure. ஓகே, கீழே கொடுத்துருக்க டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க. கன்சிடர் an axis x dash இப்படி. ஓகே, அப்போ இப்படி ஸ்பின் பண்ண போகிறோம்னு அர்த்தம். which is touching the two shells and passing through the diameter of the third shell. அப்போ இந்த ரெண்டு ஷெல்லோட பெரிஃபெரியில் வந்து பாஸ் ஆகிட்டு மேலே வந்து போகுது. அப்போ மேலே உள்ள செல் மேலே இருக்க போகிற ஷெல் வந்து இட் இஸ் ரொட்டேட்டிங் அபவுட் இட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ். இங்கே வந்து இட் இஸ் ரொட்டேட்டிங் அபவுட் இட்ஸ் பெரிஃபெரி. அப்போ சென்டர் ஆஃப் மாஸ்லேருந்து அதே மாதிரியே நம்ம பேரலாக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த பாயிண்டில் உள்ள மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் தீஸ் 3 ஸ்பெரிக்கல் ஷெல் அபவுட் அன் ஆக்சிஸ் x dash என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணேன். I'll get it. சரி தானே? அப்போ இங்கே வந்து என்ன பண்ணிடணும், இந்த எல்லா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் ஜஸ்ட் ஆட் பண்ணோன்னா வில் கெட் த ஆன்சர். அப்போ ஸ்பெரிக்கல் ஷெல் மேலே உள்ள மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட வேண்டியதான். கீழே வந்து இந்த பேரலாக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த பாயிண்டில் உள்ள மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா அதே இது ரெண்டுக்குமே அதே தானே, இங்கே என்ன வந்துச்சோ அதே தான் ரெண்டு ஷெல்லுக்குமே வரப்போகுது. அப்போ I1 I2 I3 I1 வந்து ஓகே ஷெல்லுக்கு வந்து 2/3 mr square வந்து வந்துடும். இதுக்கு வந்து பேரலாக்சிஸ் தியரம் யூஸ் பண்ணிட்டோன்னா வில் கெட் இட். சரி தானே? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அது அப்படியே போகிறேன், ஃபாலோ. I1க்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்துடும் 2/3 mr square. ஓகே, நெக்ஸ்ட்டு I2 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? I2 is equal to பேரலாக்சிஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா இட் இஸ் ஸ்பின்னிங் அபவுட் இட்ஸ் பெரிஃபெரி, ரைட்? சரி, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ICM வந்து மேலே உள்ளது தான். ஸோ I1க்கு வந்தது ஏதோ அதே தான், I2/3 mr square. சரி, அதோட வந்து எது வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த பேரலாக்சிஸ் தியரம் இங்கேருந்து இங்கே இருக்க போகிற இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த ஆக்சிஸில் ஸ்பின் ஆச்சுன்னா 2/3 mr square. அது நம்மளுக்கு தெரியும், அதான் I1க்கு வந்து போட்டிருந்தோம். இப்போ I2க்கு வந்து நம்ம போட போகிறோம் அப்படின்னா அந்த I center of mass plus the perpendicular distance between the axis of rotation and then the I center of mass. ஓகே, அந்த ஆக்சிஸ்க்கு ரெண்டுக்கும் நடுவில் நம்ம வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னங்கிறத நம்ம வந்து போடணும். அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து இங்கே எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் அப்படின்னா R. ஓகே, இதோட ரேடியஸ் வந்து R தானே கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ ரேடியஸ் வந்து Rன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்ட்ரைட்டாக அடுத்ததில் R வந்து ஆட் பண்ணிட வேண்டியதான். ப்ளஸ் MLக்கு பதிலாக mr ஸ்கொயர்னு வந்துருக்கும். ஓகே, அப்போ இது ரெண்டே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்துருக்கணும்? 5/3 mr ஸ்கொயர். ஓகே, சரி, இப்போ வந்து நான் வந்து டோட்டல் I வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். I1 + I2 + I3. இங்கே I2 I3 சேம். ஓகே, அப்போ 5/3 mr ஸ்கொயர் + 5/3 mr ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும் அப்படின்னா சேம் டினாமினேட்டர். ஸோ 10/3 mr ஸ்கொயர் அண்ட் தென் இன்னொன்று வந்து என்னென்னா 12/3 mr ஸ்கொயர்னு வந்து இருந்திருக்கணும். அப்போ 12/3 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா யூ வில் ஹேவ் 4 mr ஸ்கொயர். The answer is option 2. இந்த கொஷின்லேயே டவுட் இருக்கக்கூடாது, புரிஞ்சுருந்துருக்கணும். அடுத்த போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the moment of inertia of a uniform circular disk. ஓகே, circular disk is maximum about an axis perpendicular to that is perpendicular spin அது passing through. எந்த பாயிண்டில் போச்சு அப்படின்னா மேக்ஸிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கும் சர்க்குலர் டிஸ்க்கு. சென்டரில் போகும்போது நம்ம I center of mass பக்கத்தில் உள்ளது பேரலாக்சிஸ் தியரம் யூஸ் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து I center of massக்கு தான் இருக்கும் கம்மியாக, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெளில தள்ளி இருக்க பாயிண்ட் D. அப்போ அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா ப்ளஸ் M அந்த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் வந்து போடுவோம்ல. அதுக்கடுத்தது வந்து எனக்கு என்னன்னா C வந்து வந்திருக்கணும். B தான் இருக்கிறதுலே தள்ளி இருந்திருக்கு. ஸோ அந்த பாயிண்டில் ஸ்பின் ஆனால் தான் வில் ஹேவ் மேக்ஸிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இந்த சிச்சுவேஷனில். அதுக்கு வெளியில் போனால் இன்னும் நிறையா இருக்கும், ஆனால் வந்து இந்த டிஸ்க்குள்ளே இருக்கிற B தான் கொடுத்துருக்காங்க பெரிஃபெரி. ஸோ இந்த பாயிண்டில் வந்து வில் ஹேவ் மேக்ஸிமம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அப்போ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் B வந்து எதோட மேட்ச் ஆகும் அப்படின்னா 1. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. இந்த சம்லாம் புரியணும். அடுத்த சம் போகலாம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the moment of inertia of a thin uniform rod. ஓகே, ஒரு யூனிஃபார்ம் ராட் இருக்குது, அதோட மாஸ் வந்து M, லென்த் வந்து L, about an axis passing through its midpoint. மிட்பாயிண்ட்டுங்கிறது அதோட சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, அண்ட் பெர்பெண்டிகுலர் டு இட்ஸ் லென்த் இஸ் I0. ஓகே, அந்த லென்த்துக்கு வந்து பெர்பெண்டிகுலராக நம்ம ஜென்ரலாக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ராட் தின் ராட் என்ன போடும், இதுதான் பெர்பெண்டிகுலர் passing through its midpoint. சரி, அப்போ this is going to be my center of mass. Its moment of inertia about an axis passing through one of its end and perpendicular to its length. அப்போ வந்து அது என்ன ஆகுது அப்படின்னா எதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா ஒன் ஆஃப் இட்ஸ் எண்டில் வந்து பாஸ் ஆகுது, ஒன் ஆஃப் இட்ஸ் எண்ட் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு இட்ஸ் லென்த், அந்த லென்த்துக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதாச்சும் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா சென்டரில் பாஸ் ஆகிறது வந்து I0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து லென்த்தோட எண்டில் வந்து பாஸ் ஆக போகிற இந்த I வந்து என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, சென்டரில் பாஸ் ஆக போகிறது வந்து என்னென்னா தட் இஸ் I0.
ஓகே, அப்போ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? I0, அது I0னே கொடுத்தாச்சு. அப்போ I0 தான் எல்லாத்துலேயுமே இருக்குது. I0 ப்ளஸ் எம் L/2 the whole square. அப்போ m L/2 the whole square வந்து L²/4 which is option 2. இந்த சம் புரிஞ்சுருக்கணும். அது சம்பளம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 identical thin rods each of mass capital M and length L. ஓகே, ராட் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டு. mL²/12 அது யூஸ் பண்ணணும். ஃபார்ம் அ ஸ்கொயர் ஃப்ரேம், ஒரு ஃப்ரேம் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகே, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் திஸ் ஃப்ரேம் அபவுட் அன் ஆக்சிஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் த ஸ்கொயர். ஓகே, அப்போ சென்டர் ஆஃப் ஸ்கொயர் வழியாக நம்மளுக்கு வந்து ஒரு ஆக்சிஸ் பாஸ் ஆகுது அப்படின்னா அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து என்னென்னா பெர்பெண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன். ஓகே, இப்போ நான் சொன்னதுக்கு அப்படியே டயக்ராம் ட்ரா பண்ண எப்படி வந்துருக்கும்? யூ ஹேவ் திஸ் 3 dimensional ட்ரா பண்ணுறேன். ஒரு ஸ்கொயர் வந்து இப்படி இருக்குது. ஓகே, அதோட லென்த் வந்து என்னென்னா இட் இஸ் எல்லா சைடுமே இட் இஸ் ஈக்குவல் டு எல். சரி, இதுக்கு வந்து நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் அன் ஆக்சிஸ் த்ரூ த சென்டர் ஆஃப் த ஸ்கொயர். இந்த ஸ்கொயருக்கு சென்டரில் போகிற மாதிரி இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரி, அப்போ சென்டரில் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, சென்டரில் இருக்குது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் L/2னா இதுவும் வந்து எனக்கு L/2 தான் இருந்துருக்கணும். இது புரியணும். ஓகே, இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து L/2 அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸும் எனக்கு வந்து L/2. சரி தானே? ஏன்னா நம்ம வந்து சென்டரில் போகிற மாதிரி இருக்கிறதுனால மிட் பாயிண்ட்லேருந்து நம்ம எல்லாத்துக்குமே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது பேரலாக்சிஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஏன்னா I சென்டர் ஆஃப் மாஸ் இதுதான் எனக்கு வந்து எனக்கு என்னென்னு தெரியும்னா mL²/12ன்னு தெரியணும். அப்போ அங்கேருந்து நான் வந்து ஐம் ரொட்டேட்டிங் அபவுட் சம் அதர் பாயிண்ட். ஓகே, அப்போ அந்த பாயிண்ட்டில் ஒரு ரொட்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படி சுற்றும் போது இந்த இதில் நம்ம வந்து சுற்றும் போது எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும்? இந்த ரெண்டுக்கும் நடுவில் உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், 2 பேரலல் லைனுக்கு நடுவில் உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி L/2. ஓகே, இப்போ இது எல்லாமே புரிஞ்சுருந்துருக்கணும். அப்போ இதுக்கு L/2னாலும் அப்போ இன்னொரு ஒரு ராடை வந்து கன்சிடர் பண்ணுறோன்னா அதோட லென்த் வந்து எனக்கு வந்து என்னென்னா அதோட லென்த் வந்து L தான். அப்போ அதுக்கும் mL²/12 தான் வந்து இருந்திருக்கணும். அதுக்கும் இதுக்கும் நடுவில் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸும் இட் இஸ் L/2. அப்போ 4 ராடுக்குமே இட் இஸ் L/2 தான் வந்திருக்கணும். அப்போ ஒரு ராடுக்கு என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி into 4 போட்டால் ஆன்சர் வந்துடும். ஓகே, இது புரிஞ்சுருந்துருக்கணும். அப்போ எனக்கு ஒரு ராடுக்கு மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னா I1 is equal to mL²/12. ஓகே, அதுக்கப்புறம் ப்ளஸ் m அந்த ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவல் ஆகுதுன்னா L/2 the whole square. டவுட் இருக்கக்கூடாது. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்து இருக்கணும்? ஸோ mL²/4 வந்து காமனாக வெளில எடுத்துரும். mL²/4. ஓகே, வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா யூ வில் ஹேவ் 1/3. ஓகே, ப்ளஸ் 1. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 4/3. அப்போ 4/3னா 4 கேன்சல் ஆகிட்டு ஐ வில் ஹேவ் ஜஸ்ட் mL²/3. அப்போ ஒரு இதுக்கு வந்து mL²/3 அப்படின்னா இதே மாதிரி 4 ராட் வந்து இருக்க போகுது. அப்போ 4 ராட்ஸ் அப்படின்னா 4 into mL²/3. ஓகே, அப்போ 4 mL²/3 ஃபார் 4 ராட்ஸ் ஐக்கு. சரி தானே? அப்போ ஆன்சர் வந்து என்னவாக இருந்திருக்குன்னா 4/3 mL². த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. இந்த கொஷினில் டவுட் இருக்கக்கூடாது. அது சிம்பிளாக இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a thin rod of length L and mass m is bent at its midpoint into 2 halves. ஓகே, அப்போ வந்து ஒரு ராட் இருக்குது, அதில் மாஸ் வந்து லென்த் வந்து L, மாஸ் வந்து M. ஓகே, அது பெண்ட் பண்ணுறோம். பெண்ட் வந்து 2 ஹாஃபாக பெண்ட் பண்ணுறோம். ஸோ தட் ஆங்கிள் பிட்வீன் them is 90 degree. ஓகே, இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுருந்துருக்கோம். அப்போ லென்த்து L/2 இருக்கும். ஒரு ராடோட மாஸ் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் அப்படின்னா M/2க்கு வந்திருக்கும். த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பெண்ட் ராட் பாசிங் த்ரூ த பெண்டிங் பாயிண்ட். ஓகே, எந்த பாயிண்ட்டில் பெண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த பாயிண்ட் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் பேப்பர் plane defined by the 2 halves of the rod. ஓகே, அப்போ பெர்பெண்டிகுலராக இருக்குது. அப்போ அந்த சிச்சுவேஷனில் நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தட் பெர்பெண்டிகுலர் லைன் என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து அந்த ராட் வந்து அந்த மாதிரி பெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு ராட் இருக்குது. ஓகே, இதோட டிஸ்டன்ஸும் L/2, மாஸ் வந்து M/2. அதே மாதிரியே இந்த பாயிண்ட்டில் வந்து நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I என்னங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு இதுக்கு மட்டும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னொரு இதுக்கு into 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா முடிஞ்சு. சரி, அப்போ லாஸ்ட் டைம் மாதிரியே I சென்டர் ஆஃப் மாஸ் என்னங்கிறது எனக்கு தெரியும். தட் இஸ் கோயிங் டு பி mL²/2. இப்போ எம்முக்கு பதிலாக M/2 சப்ஸ்டியூட் பண்ணும், எல்லுக்கு பதிலாக L/2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா L/4. ஒன்றுக்கு மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோன்னா இன்னொன்றுக்கு into 2 போட்டுற வேண்டியதான். ஓகே, சரி, அப்போ நம்ம இதை சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வந்து இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து I1 என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். into 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் I கிடச்சிரும். ஸோ ஒன்றுக்கு மட்டும் போடுறோம் அப்படின்னா M/2. ஓகே, L/2 mL²/12 தானே, L/2 டிவைடட் பை 12. ஓகே, இதோட எதை ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னா M/2. ஓகே, மிஸ் பண்ணிடக்கூடாது. M/2 L/4 த ஹோல் ஸ்கொயர்.
அப்போ இதுக்குள்ளே இருந்து எதை நம்ம வந்து காமனாக வெளில எடுக்க முடியும் அப்படின்னா ஒரு m/2 வந்து நம்ம வந்து காமனாக வெளில எடுத்துட வேண்டியதான். வேறு வந்து என்ன இருந்திருக்கு உள்ள? ஸோ யூ ஆர் கோயிங் டு ஹேவ் L²/16 ஒன்று வந்து இருந்திருக்கணும். அப்போ இங்கேயும் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு L²/16 வந்து உள்ளே இருந்திருக்கணும். ஓகே, அப்போ L²/16 வந்து நம்ம வந்து வெளில எடுத்துட்டோம். ஸோ உள்ளே எனக்கு லெஃப்ட் வந்து எனக்கு என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா ஒரு m/2 வந்து வந்துருச்சு. அப்போ இங்கே வந்து L²/4 இருக்கும். அப்போ 2 4 வந்து வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா லெஃப்ட் வந்து உள்ளே வந்து எனக்கு வந்து 1/3 மட்டும்தான் இருந்திருக்கணும். ஓகே, 4 3s are 12. ஸோ ஒரே 3 மட்டும் இருந்திருக்கணும். அப்போ இங்கே வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கணும் அப்படின்னா 1. ஓகே, அப்போ இதை நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து 4/3 வந்து இருந்திருக்கணுமா? ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 4/3. இதில் சப்ஸ்டியூஷனில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், மிஸ் பண்ணிட்டோன்னா போயிடும். ஸோ 4/3 இன்ட்டு m/2 இன்ட்டு L²/16. ஓகே, இது வந்து ஒரு இதோடது இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம 2 இதுக்குரிய ஆன்சர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்துடும். ஸோ அப்போ இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு கேன்சல் அவுட் பண்ணிடலாமா? எது கேன்சல் அவுட் ஆகும்? 2 இட் கெட்ஸ் கேன்சல்ட். அதே மாதிரி 4ம் 16ம் இட் வில் கெட் கேன்சல்டு. அப்போ யூல் ஹேவ் 4. அப்போ ml²/12. ஓகே, அப்போ என்னோடய ஐ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா 2 அதனால தான் உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா என்னோடய ஐ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா ml²/12. ஓகே, த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. இந்த சம்மில் எந்த டவுட்டுமே இருந்திருக்கக்கூடாது. ஸோ இது வரைக்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் சம்ஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி, சென்டர் ஆஃப் மாஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி கொஞ்சம் சம்ஸும் சால்வ் பண்ணியாச்சு. ஸோ இதோட இந்த செஷன் வந்து முடியுது. யூ வில் ஹேவ் டு பி கிளியர். ஓகே, தேங்க்யூ, பை.